வாழணும், தேவனுக்காக, தேவனுடைய ஊழியத்துக்காக, தேவனுடைய ராஜ்யத்திற்காக வாழணும். கர்த்தர் வந்து நமக்கு வந்து இந்த உலக நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவர் வந்து நம்மளை ரட்சித்த உடனே ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணலை, எடுத்துக்கொள்ளவில்லை இல்லையா? ஆண்டவர் எதுக்காக நம்மளை ரட்சிக்கிறாரு? பாவத்திலிருந்து நரகத்திலிருந்து மீட்டு எடுத்து நம்ம என்ன பண்றாரு, நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக நம்மளை என்ன பண்றாரு, ரட்சிக்கிறாரு. அப்ப ரட்சிக்கப்பட்ட உடனே நமக்கு என்ன கிடைக்குது, நித்திய ஜீவன் கிடைக்குது. அப்ப நித்திய ஜீவன் கிடைச்ச உடனே ஏன் ஆண்டவர் நம்மளை அங்க அழைச்சிட்டு போகல, நம்மள ஏன் இந்த உலகத்தில் வச்சிருக்காரு, நம்ம யோசிக்கணும். அப்போ தேவனிடத்தில் நம்ம குறித்து ஒரு திட்டம் உண்டு இல்லைங்களா? எல்லாருக்குமே நம்ம நினைச்சவே கூடாது, நான் ரட்சிக்கப்பட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. ரட்சிக்கப்பட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னா தேவன் தன்னோட என்ன பண்ணணும், நம்மளை எடுத்துக்கொண்டிருக்கணும். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு, ரட்சிக்கப்பட்ட பிறகும் கூட இந்த உலகத்துல நம்ம என்ன பண்ணிருக்காரு, வச்சிருக்காரு. அப்போ ஆண்டவருடைய காரியத்துல வந்து ஒரு பெரிய திட்டம் என்னை குறித்து இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், புரிந்து கொள்ளணும். அது புரிந்து கொண்டாதான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த மீதி இருக்க நாட்களை வாழ முடியும். சரிங்களா? அப்போ கடவுள் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணலாம், சந்தோஷமா வாழ, தேவனுக்கு பிரியமாய், தேவனுக்கு சித்தமாய் வாழ தேவன் வந்து உதவி செய்வாராக. என்னுடைய கிளாஸோட டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ஊழியத்திலோட பெண்களுடைய பங்கு என்ன அப்படின்ற குறித்து நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ இந்த கேள்வி இந்த டாபிக் நீங்கள் வாசிக்கும் போது ஜென்ரலாக உங்களுக்கு என்ன தோணுச்சு, ஊழியம் அப்படின்னா அது ஆண்களுக்குரியது அப்படிதான் நம்ம பொதுவாக நினைக்கிறோம். ஜென்ரலாக அப்படி தோணும். ஊழியம் அப்படின்னா இது சகோதரர்களுக்குரியது அப்படின்னு. பெண்கள் அப்படின்னா அடுப்பு எதுவும் பெண்களுக்கு படிப்பு எதுக்கு அப்படின்னு சொன்ன மாதிரி, பெண்கள் அப்படின்னா வீட்டு வேலையை செய்யறது, பிள்ளைகளை பார்க்கறது, துணி துவைக்கிறது, அதுவும் முக்கியமான கடமைகள். அதோட நம்மளுடைய வேலை வந்து நின்று போகிறது இல்லை இல்லையா? அப்போ பெண்களும் என்ன பண்ண முடியும், தேவனுடைய ஊழியத்திலையும் தேவனுடைய ராஜ்யத்திலையும் என்ன பண்ண முடியும், கண்டிப்பா பயன்பட முடியும். அப்போ இந்த பெண்கள் வந்து நம்ம வந்து எனக்கு ஒரு பெண்ணா பிறந்துட்டனே, எனக்கு கடவுளுக்காக நான் ஒன்றும் செய்ய முடியலே. இப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, கல்யாணம் ஆன தம்பதிகள் நல்ல விஷயம் தான், எனக்கு கல்யாணம் ஆனவன ஃபர்ஸ்ட் ஆண் மகன் வேணும் அப்படின்னு ஜெபிக்கிறோம். ஏன், ஆண் பையனை கொடுத்தீங்கன்னா நான் ஆண்டவருக்காக வளர்த்தெடுப்பேன். அப்போ உலக கண்ணோட்டத்திலேயே ஒரு ஆம்பளை பையன் பிறந்தா ஆண்டவர் ராஜ்யத்துல வந்து பயன்படுவாங்க, பெண்கள்னா அந்த என்ன பண்ண முடியாது, ஊழியத்துல வந்து பயன்படுத்த முடியாதுன்னு நினைக்கிறோம் நம்ம. ஆனா அப்படி இல்லை. ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் ஆண்டவருக்காக ராஜ்யத்துல பயன்பட்ட நிறைய பேர் இருக்காங்க. நீங்க மிஷினரி லைஃபை பாருங்களேன். உங்களுக்கு தெரிஞ்ச மிஷினரி, லேடி மிஷினரி சொல்லுங்க யாராவது. ஏமி கார்மைக்கல் அம்மையார், அப்புறம் ஐடாஸ்கடர், சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? ஐடாஸ்கடர் இருக்காங்க, ஏமி கார்மைக்கல் அம்மையார் இருக்காங்க, அப்புறம் வந்து மதர் தெரசா இருக்காங்க, மேரி கிளேஸ் இருக்காங்க, நிறைய. இன்னும் பார்த்தீங்கன்னா ஃபென்னி கிராஸ்பி இருக்காங்க, அப்புறம் வந்து பண்டித ரமாபாய் இருக்காங்க. இன்னும் அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து பயோகிராஃபி புக்கை நிறைய வாசித்து பார்த்தீங்கன்னா நிறைய மிஷனரிஸ் வந்து இருக்காங்க. இப்போ அவங்கெல்லாம் பெண்களாக பிறந்தனால ஊழியத்தில் செய்யாமல் விட்டுட்டாங்களா? இல்லை. அப்போது பெண்களாக பிறந்தாலுமே நம்ம தேவனுடைய ஊழியத்தில் கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், பயன்பட முடியும். நமக்கு நிறையா சாட்சிகள் உண்டு. அது மட்டும் இல்லை, பைபிள் எடுத்துக்குவோம் சரிங்களா? பைபிளில் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்து என்ன பண்ணாரு, ஊழியம் பண்ணார் இல்லைங்களா? எத்தனை வருஷம் ஊழியம் பண்ணார்? 33 வருஷம் இருந்தார். கடைசி 3 வருஷம் என்ன பண்ணார், ஊழியங்கள் பண்ணார். அநேக பேரை சுஸ்தப்படுத்தினாரு, அநேக மக்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்தாரு, பிரசங்கம் பண்ணாரு, எங்கும் சுற்றி திரிந்து என்ன பண்றாரு, ஆண்டவர் நன்மைகளை செஞ்சார். இப்போ ஆண்டவருடைய ஊழியத்தை குறித்து நீங்க மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் புத்தகத்தெல்லாம் வாசிக்கும் போது இயேசுவோட கூட இருந்து ஊழியம் செஞ்சதுல யார் அவர் கூட அதிகமா இருந்தாங்க? 12 சீஷர்கள் இருந்தாங்க. 12 சீஷர்களை விட வேற யார் அதிகமா இருக்கா? மகதலேனா மரியாள், அப்புறம் யோவானா, சூசனா, அப்புறம் லிதியாள், ஜீசஸ் கிரைஸ்டோட இருந்தப்போ அவங்க இருக்காங்க. மாத்தாள், மரியாள், பேதுருடைய மாமி, சமாரிய ஸ்திரீ, ஏழை விதவிகள், அப்புறம் இன்னொரு மேரி, அப்புறம் இந்த மாதிரி இன்னும் இது விஜி காலையில சொன்னா இல்லையா, அந்த ஸ்திரீ, நிறைய பேர் தெரியாத ஸ்திரீகளும் என்ன பண்றாங்க, இருந்தாங்க.
அப்போ இயேசு ஊழியம் பண்ணும்போது கூட 12 சீஷர்கள் இருந்தாலும் கூட இயேசுவோட ஊழியத்தோட வெற்றிக்கு பின்னாடி யார் இருந்தாங்க? அநேக பெண்கள் வந்து என்ன பண்ணாங்க? இருந்தாங்க இல்லையா? அப்போ பெண்கள் வந்து நல்ல மனசுல புரிஞ்சுக்கணும், பெண்ணா பிறந்துட்டா ஊழியம் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. இருதயத்துல ஒரு வாஞ்ச ஒரு விருப்பம் இருந்துச்சுன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? கண்டிப்பா நம்மள பெண்களை எடுத்து என்ன பண்ணுவாரு? ஊழியத்துல பயன்படுத்துவார். எப்படி அப்படின்னா வேதத்துல நமக்கு மாதிரி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து ஊழியம் பண்ணும் போது அநேக ஸ்திரீகள் என்ன பண்றாங்க? ஊழியம் செஞ்சாங்க. நமக்கு வேதத்துல நிறைய இடத்துல வாசிக்கிறோம். மிஷினரி காலங்களில் என்ன பண்றாங்க? ஒரு பெண் ஐடாஸ்கர் ஒரு பெண்ணுனால சிஎம்சி ஹாஸ்பிட்டலே வந்தது இல்லைங்களா? அவங்க டாக்டருக்கு படிச்சதுனால பெண்கள் என்ன பண்றாங்க? டாக்டருக்கு படிச்சு இன்னைக்கு டெலிவரி பார்க்குறாங்க. அப்போ அந்த ஒரு பெண் எடுத்த அந்த முடிவு என்ன பண்ணுது? தமிழ்நாடு, இந்தியா, ஆசியாலேயே பெரிய ஹாஸ்பிட்டல் வந்து சிஎம்சி. அப்போ ஒரு பெண் எடுத்த அந்த ஒரு அர்ப்பணிப்புனால இன்னைக்கு என்ன பண்றாங்க? உலகம் முழுவதும் பெண்கள் படிச்சு டாக்டர் ஆகிறாங்க, நர்ஸ் ஆகிறாங்க. அப்போ பெண்களால ஆண்டவரோட ஊழியத்தை வந்து செய்ய கண்டிப்பா முடியும். இப்போ இந்த பெண்கள் வந்து என்னென்ன ஊழியங்கள் செய்யலாம் அப்படின்னு படிக்கிறதுக்கு ஒரு கேம்பே நமக்கு வந்து தேவைப்படும். கண்டிப்பா அவ்வளோ நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா நமக்கு 1 மணி நேரம் இருக்கனால சுருக்கமா நம்ம என்ன பண்ணலாம்? பெண்கள் வந்து எப்படிப்பட்ட ஊழியங்கள் எல்லாம் செய்யலாம் அப்படின்றத குறித்து நம்ம வந்து தியானிக்கலாம். இப்போ ஊழியங்கள் அன்னைக்கு சந்தோஷ் பிரியா எடுத்திருக்கா கிளாஸ்ல, நீங்க அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும். ஊழியங்கள் அப்படின் போது 2 ஊழியங்கள் இருக்கு. நம்ம பெண்கள் ஊழியத்தை மட்டும் தியானிக்கலாம், பொதுவா இருக்கக்கூடிய ஊழியங்கள் அல்ல. ஊழியங்கள் அப்படின் போது 2 வகையான ஊழியங்கள் உண்டு. அதாவது டீச்சிங் மினிஸ்ட்ரி, இன்னொன்று சர்விங் மினிஸ்ட்ரி. சரியா? புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? எந்தெந்த ஊழியத்தை நம்மளால செய்ய முடியும்ன்றதை நம்ம வந்து புரிஞ்சுக்கொள்ள முடியும். அப்போ ஊழியங்களை 2 டைப் இருக்கு. ஒன்று டீச்சிங் மினிஸ்ட்ரி, 2வது வந்து சர்விங் மினிஸ்ட்ரி. அதாவது பேசக்கூடிய ஊழியங்கள், வசனத்தை பிரசங்கிக்கக்கூடிய ஊழியங்கள். 2வது சேவை செய்து பணிவிடை செய்து செய்யக்கூடிய ஊழியங்கள். ஓகேவா? பெண்களா வந்து எந்த ஊழியத்தை ஃபர்ஸ்ட் செய்யலாம் அப்படின்றத குறித்து நம்ம பார்க்கலாம். இந்த டீச்சிங் மினிஸ்ட்ரி அப்படின்னும் போது இந்த பிரசங்கிக்கக்கூடிய ஊழியங்கள் வந்து நம்ம சபையில பிரசங்கிக்க முடியாது. பெண்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது? சபையில உபதேசிக்கவோ பிரசங்கிக்கவோ கூடாதுன்னு சொல்லி வேதத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எங்க நம்ம இந்த மினிஸ்ட்ரியை நம்மளால செய்ய முடியும்னா அமாங் சிஸ்டர்ஸ். இப்போ நம்ம என்ன பண்றோம்? சிஸ்டர்ஸ் கேம்ப்ஸ் என்ன பண்றோம்? அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த டீச்சிங் மினிஸ்ட்ரியோ வேதத்தை வந்து பிரசங்கிக்கிறது, வேதத்தை பத்தி சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த காரியங்கள் சகோதரிகள் மத்தியில நம்ம என்ன பண்ணலாம்? தாராளமா கண்டிப்பா பண்ணலாம். இப்ப கடவுள் வந்து எனக்கு பிரசங்கிக்கிற ஊழியத்தை கொடுத்துருக்காரு, நான் வேதத்தை நல்லா பிரசங்கிக்கிறேன், நல்லா வியாக்கியானம் பண்றேன், நிறைய டாக்டரின் எனக்கு சொல்லிக்க கூடிய எபிலிட்டி இருக்கு, அந்த வரம் இருக்கு, அந்த தாளந்து இருக்குன்னா நம்ம என்ன பண்ணணும்? அதை வந்து சகோதரிகள் மத்தியில நம்ம என்ன பண்ணலாம்? கண்டிப்பா தாராளமா பண்ணலாம் இல்லையா? அப்போ சபைகள் மத்தியில் சகோதரிகளுக்கு நீங்க என்ன பண்ணலாம்? டீச் பண்ணலாம், ப்ரீச் பண்ணலாம். சகோதரிகளுக்கு நீங்க வந்து காஸ்பல் வந்து சொல்லலாம். அதுவும் ஒரு வகையான டீச்சிங் மினிஸ்ட்ரி தான் இல்லையா? இப்போ நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்க இருக்கீங்க, அவங்க என்ன பண்ணலாம்? வேலை செய்யக்கூடிய மற்ற மக்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? சுவிசேஷத்தை பிரசங்கிக்கலாம். அதே போல பக்கத்து வீடு, எதிர்த்து வீடு, இந்த மாதிரி மக்கள் மத்தியில் நம்ம என்ன பண்ணலாம்? சுவிசேஷத்தை வந்து பிரசங்கிக்கலாம். இப்போ இந்த மாதிரி சுவிசேஷத்தை பிரசங்கிக்கக்கூடிய ஊழியமும் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம். அது மட்டும் இல்லை, குடும்பத்தில் நம்ம என்ன பண்ணலாம்? இந்த டாக்டரின்ட்ட வந்து நம்ம வந்து பிள்ளைகளுக்கு என்ன பண்ணலாம்? சொல்லி கொடுக்கலாம். அதுவும் ரொம்ப முக்கியமான ஊழியம். நம்ம கிளாஸ்ல கவனிச்சோம், பெண்களுக்கு ஃபர்ஸ்ட் ஊழிய ஸ்தலம் எதுனா ஃபேமிலி தான். சரிங்களா? குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு எல்லா சத்தியத்தையும் போதிக்கக்கூடியதான் முதலாவது ஊழியம். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? வெளியே ஊழியங்கள் செய்ய முடியும். பெண்கள் வந்து நான் ஊழியம் பண்றேன்னு சொல்லிட்டு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸை நம்ம டீச் பண்ணாமல் ப்ரீச் பண்ணாமல் விட்டுட்டு நம்ம மினிஸ்ட்ரி பண்ணவே கூடாது. அப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம பிள்ளைகளுக்கு சத்தியத்தை சொல்லி கொடுக்கணும். அது முதலாவது ஊழிய ஸ்தலம், ஃபஸ்ட் இடம். அது நம்ம அடுத்த இடம் அப்படின் போது வெளியே. அப்போ குடும்பத்திலேயே நம்ம பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும்? வேதத்தை வந்து பிரசங்கிக்கணும், பண்ணணும். அடுத்து வந்து இந்த ஸ்டெல்லா சொன்னாங்க பற்றிய கவுன்சிலிங் மினிஸ்ட்ரி, அதுவும் வந்து பிரசங்கிக்கக்கூடிய ஒரு ஊழியம் தான், ப்ரீச்சிங் ஊழியத்தில் தான் வரும். இப்போ என்னன்னா, இப்போ எத்தனை பேர் மனசோர்வுக்குள்ளே போகிறாங்க. நீங்கள் யாருக்கிட்டையாவது உட்காந்து பேசுனீங்கன்னா பார்க்க தான் எல்லாரும் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் உட்காந்து பேசினா அவங்களுக்குள்ள 1008 பிரச்சனைகள் வந்து இருக்கும் இல்லைங்களா? வாழ்க்கையில் நிறைய இடத்துல டெசிஷன் எடுக்க தெரியாமல் கஷ்டப்படுவாங்க. சில சமயம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிப்பாங்க. சில சமயம் வந்து அவங்க என்ன அடுத்து என்ன பண்ணலான்னு தெரியாமல் நிறைய மக்கள் குழம்பி போய் இருப்பாங்க. அப்போ அவங்க கிட்ட நம்ம உட்காந்து என்ன பண்ணணும்? கவுன்சிலிங் மினிஸ்ட்ரி,
இல்லையா, புத்திகள் சொல்லணும், ஆலோசனை சொல்லணும். இன்னைக்கு நிறைய பேர் ஆலோசனை சொல்வதுக்கு இல்லாம அவங்க என்ன பண்ணாங்க, தவறான வழிகளை வந்து போகக்கூடியவங்களா இருப்பாங்க, குறிப்பா சகோதரிகள் இல்லையா. அப்போ இந்த கவுன்சிலிங் மினிஸ்ட்ரி இந்த என்ன பண்ணப்படும், இந்த டீச்சிங் மினிஸ்ட்ரியில தான் வரும். அப்போ இந்த மாதிரி நம்ம வேதத்தை வந்து சகோதரிகளுக்கு பிரசங்கிக்கலாம், காஸ்பல் டீச் பண்ணலாம், கவுன்சிலிங் மினிஸ்ட்ரி நம்ம பண்ணலாம். அடுத்து ப்ரேயர் மினிஸ்ட்ரி இல்லையா, அதுவும் இதில் தான் வரும். ஜெபிக்கிறதும் ஒரு ஊழியம் தான். இதெல்லாம் வந்து சர்வீஸ் மினிஸ்ட்ரியில் வராது, இதெல்லாம் வந்து டீச்சிங் மினிஸ்ட்ரியில் வந்து வரும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம தனிப்பட்ட விதத்துலேயும் நம்ம வந்து ஜெபிக்கலாம், சிஸ்டர்ஸாக சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணலாம் இல்லைங்களா, சிஸ்டர்ஸாக சேர்ந்து ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ணலாம். இப்போ இது எல்லாமே ஊழியங்கள் தான். நமக்கு என்னன்னா இதெல்லாம் ஊழியமா அப்படின்றது நமக்கு வந்து தெரியாமல் போயிடுது. ஒருத்தட்ட உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் பேசி அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கறது ஊழியம் தான், அது கவுன்சிலிங் மினிஸ்ட்ரி. நம்ம வந்து அவங்களுக்கு புத்தி சொல்றோம், ஆலோசனை சொல்றோம். ஆனா சில பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, நம்ம சபையில சகோதரிகளுக்கு புத்தி சொல்றோம், ஆலோசனை சொல்றோம்னா அவங்க என்ன பண்றாங்க, ஏன் தேவையில்லாம எங்க விஷயத்துல வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ம வந்து சில பேர் வந்து என்ன பண்றாங்க, தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறாங்க. ஆனா இதுவும் கடவுள் கொடுக்கப்பட்ட ஊழியங்கள் தான். அப்போ இந்த வாயினால் பிரசங்கிக்கக்கூடிய ஊழியங்கள் என்ன அப்படின்னா அது நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து சபைகள் இருக்கக்கூடிய சகோதரிகள் மத்தியில் கண்டிப்பா என்ன பண்ணலாம், ப்ரீச் பண்ணலாம், டீச் பண்ணலாம், நீங்க வந்து காஸ்பல் சொல்லலாம், கவுன்சிலிங் மினிஸ்ட்ரி பண்ணலாம், ப்ரேயர் மினிஸ்ட்ரி பண்ணலாம். இதெல்லாம் வந்து எதில் வருது, டீச்சிங் மினிஸ்ட்ரியில வருது. அடுத்து சர்விங் மினிஸ்ட்ரி, அது பணிவிடை செய்தல் இல்லையா. சர்விங் மினிஸ்ட்ரி அப்படின்போது பை ஆக்ஷன், செயல் மூலம் நம்ம செய்யக்கூடிய ஊழியங்கள். அதுல தான் வந்து நிறைய ஊழியங்கள் சகோதரிகளுக்கு உண்டு. ஏசு கிறிஸ்து இருந்த காலத்துல இந்த ஊழியத்தை தான் என்ன பண்ணாங்க, அநேக சகோதரிகள் செஞ்சாங்க. ஏசு கிறிஸ்து இருக்கும் போது டீச்சிங் மினிஸ்ட்ரி அதிகம் பண்ணாங்களா நமக்கு வந்து தெரியாது. பழைய ஏற்பாடு காலத்துல தெபோரால் பண்ணியிருக்காங்க, மீடியாம் பண்ணியிருக்காங்க. ஆனா வந்து இந்த சர்விங் மினிஸ்ட்ரி வந்து அநேக ஸ்திரீகள் என்ன பண்ணியிருக்காங்க, ஏசு கிறிஸ்து இருந்த காலத்திலையும் பண்ணியிருக்காங்க, அப்போஸ்தலர்கள் காலத்தில் அக்கா சொன்ன மாதிரி லிதியா, பிசில்லா இல்லைங்களா, அந்த தபித்தாள், இப்போ இந்த மாதிரி அநேக ஸ்திரீகள் கூட என்ன பண்றாங்கன்னா ரோமர்ல வாசிக்கும் போது அநேக ஸ்திரீகளோட லிஸ்ட் வந்து வரும். அப்போ அவங்க எல்லாம் செய்த ஊழியங்கள் என்ன அப்படின்னா இந்த பணிவிடை செய்யக்கூடிய ஊழியங்கள். இந்த பணிவிடை செய்யக்கூடிய ஊழியங்களை வந்து 4 இருக்கு. 4 ஒரு தலைப்பின் அடியில் நம்ம வந்து பிரிக்கலாம். அதாவது தனிப்பட்ட முறையில நம்ம எப்படி வந்து சர்விங் மினிஸ்ட்ரி வந்து பண்றது, அதாவது தனிப்பட்ட நீ தனியா இப்ப சவிதாவாகிய நான் வந்து தனியான என்னென்ன ஊழியங்கள் வந்து செய்ய முடியும் அது நம்ம பார்க்கலாம். அடுத்து வந்து குடும்பமா, கணவன் மனைவியின் கடவுள் கொடுத்திருக்காரு, குடும்பமா நம்ம ஆண்டவருக்கு என்னென்ன ஊழியங்கள் செய்யலாம் அப்படின்றத குறித்து பார்க்கலாம். 3வது வந்து சபையா, சகோதரியா இருக்க நான் வந்து சபையா சேர்ந்து என்னென்ன ஊழியங்கள் நம்ம வந்து செய்யலாம் அப்படின்றத குறித்து நம்ம பார்க்கலாம். அடுத்து சகோதரிகளா சேர்ந்து, சிஸ்டர்ஸா சேர்ந்து என்னென்ன ஊழியங்கள் நம்ம வந்து செய்யலாம் அப்படின்னு குறித்து படிக்கலாம். அப்ப 4 டாபிக் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஊழியங்களை குறித்து படிக்கலாம். இப்ப பர்சனலா தனிப்பட்ட முறையில நம்ம என்னென்ன ஊழியங்கள் செய்யலாம் அப்படின்றத குறித்து தியானிக்கும் போது நிறைய ஊழியங்கள் இருக்கு இல்லையா. தனிப்பட்ட ஊழியங்கள் அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணலாம், பர்சனலா பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்டெல்லாம் பண்ணக்கூடிய ஊழியங்கள் குடும்பத்துல தான் பண்ணணும். நம்ம பிள்ளைகளை என்ன பண்ணணும், சத்தியத்துல வளர்க்கணும். அவங்களுக்கு எல்லா காரியங்களும் நம்ம என்ன பண்ணணும், சொல்லி கொடுக்கக்கூடியவங்களா இருக்கணும். அப்போ இந்த தனிப்பட்ட முறையில் நம்ம என்ன பண்ணலாம், பிள்ளைகளை வந்து போதிக்கிறது முதலாவது ஊழியம். 2வது வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு சுவிசேஷத்தை நம்ம என்ன பண்ணலாம், பிரசங்கிக்கக்கூடியவங்களா இருக்கலாம். அதே போல சபையில நம்ம என்ன பண்ண முடியும், இப்ப வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கும்போது நம்ம சுவிசேஷ ஊழியங்களை செய்யலாம். இப்ப சபையா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப சபையில நம்ம இருக்கோம், ஒரு விசுவாசியா இருக்கோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், சபையில வந்து நம்ம எந்த ரோலும் எடுக்க முடியாது. நம்ம வந்து சபையில பெண்கள் எப்படி இருக்கணும், சைலண்டா தான் இருக்கணும். டீச்சிங்கோ ப்ரீச்சிங்கோ அத்தாரிட்டியோ எதுவுமே பெண்களுக்கு சபையில கொடுக்கப்படலை இல்லையா. இப்ப நம்ம இங்க சிஸ்டர்ஸ் கேம்ப்னால நம்ம என்ன பண்றோம், டீச் பண்றோம், லீட் பண்றோம், இதெல்லாம் வந்து. ஆனா சபையில வந்து இந்த மாதிரி எந்த ஊழியங்களும் செய்யக்கூடாது. எந்த ஊழியங்கள் செய்யலாம்னா ஹெல்பிங் மினிஸ்ட்ரி, அதாவது உதவி செய்யக்கூடிய ஊழியங்களை நம்ம என்ன பண்ணலாம், சபையில தாராளமா செய்யலாம். நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, பேதுரு மாமி என்ன பண்ணாங்க, பேதுரோட மாமி வீட்டை திறந்து கொடுத்து என்ன பண்ணாங்க, அவங்க வந்து இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கிறதுக்கு தன் வீட்டை வந்து
திறந்து கொடுத்தாங்க. யோவானா சூசானா என்ன பண்ணாங்க? தங்களுடைய பொருட்கள் எல்லாம் கொடுத்து இயேசுவோட ஊழியங்களை செய்வதற்கு தாங்கினாங்க இல்லைங்களா? மரியாள் மாத்தாலாம் என்ன பண்ணாங்க? அவங்களும் என்ன பண்றாங்க? அவங்க வந்து ஆண்டவருடைய சுவிசேஷம் சொல்வதற்கு தன் வீட்டை திறந்து கொடுத்தாங்க. நிறைய தியாலஜிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்து ஊழியங்கள் செய்யும் போது அநேக அவங்களோட சாப்பாடு தேவைகள், அவங்க இயேசு கிறிஸ்துக்கு யார் சாப்பாடு செஞ்சு கொடுத்துருப்பான்? இயேசு கிறிஸ்து ட்ரெஸ் யார் துவச்சு கொடுத்துருப்பான் இல்லையா? அவர் மீட்டிங் நடத்துறதுனா ஹால் யார் அரேஞ்ச் பண்ணியிருப்பான்? அப்போ இயேசு கிறிஸ்து இந்த செய்யக்கூடிய எல்லா ஊழியத்துக்கு பின்னாடி இந்த பெண்கள் இந்த ஊழியங்களை வேலைகளை வந்து செஞ்சாங்க. அப்போ நம்ம சபையிலையும் நம்மளால டீச் பண்ண முடியல பெண்ணா பிறந்துட்டோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைலண்டா இருக்கக்கூடாது. பட் பேக் போனா பின்னாடி இருந்து நம்ம என்ன பண்ணலாம்? அநேக ஊழியங்களை செய்யலாம். ஹெல்பிங் மினிஸ்ட்ரி சபையில நம்ம என்ன பண்ணலாம்? சபைக்கு வரும்போது ஹால் கூட்டி விடலாம், சேர் அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம், பாய் விரிச்சு போடலாம், தண்ணி பாட்டில் பிடிச்சி வைக்கலாம். இப்போ சபையை வந்து சகோதரர்கள் வந்து லீட் பண்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் நம்ம சகோதரிகள் தாராளமா என்ன பண்ணலாம். அது கண்டிப்பா ஒரு ஊழியம் தான். அது வந்து நம்ம நினைச்சிடக்கூடாது பாய் விரிச்சு போடுறதெல்லாம் ஒரு ஊழியமா, தண்ணி பிடிச்சு வைக்கிறதெல்லாம் ஊழியமா அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. அதெல்லாமே ஒரு ஊழியங்கள் தான். பாத்திரத்தை விளக்கி வைக்கிறது, ஹால் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது இல்லையா? அது மட்டும் இல்லை, சபையில வந்து இப்போ குழந்தைங்க வச்சிருக்காங்க, இப்போ நித்யா குழந்தை வச்சிருக்கா, அந்த அவள் கிளாஸ் கவனிக்கிறான்னா குழந்தைய நம்ம பார்த்துக்கிறது, ஓல்டேஜ் மக்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு உதவிகள் செய்யறது, சிக் பீப்புள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்யறது, இது எல்லாமே சபையில ஸ்திரீகள் செய்யக்கூடிய ஊழியம்தான். நம்ம நினைக்கலாம் அவங்களுக்கு போய் சாப்பாடு கொடுத்து பெண்ண அப்படி இல்லை. அது வந்து கர்த்தர் பார்க்குறாரு, அது ஊழியமாக தான் கர்த்தர் வந்து நினைக்கிறார். அப்போ சபையில நம்ம என்ன செய்ய முடியுமோ, ஹெல்பிங் மினிஸ்ட்ரி உதவி ஊழியங்கள் எது செய்ய முடியுமோ அதெல்லாம் என்ன பண்ணணும்? நம்ம செய்யணும். ரெண்டாவது பார்க்கும்போது ஃபுட் ப்ரிப்பேரிங், அதாவது சபைக்கு நம்ம என்ன பண்றோம்? சமைச்சு எடுத்துட்டு வரோம். அது ஒரு பெரிய பெரிய ஊழியங்கள் இல்லையா? நம்ம சபைக்கு சமைச்சிட்டு வர்றது யாருக்கு சமைச்சிட்டு வர மாதிரி? ஆண்டவருக்கு சமைச்சிட்டு வர மாதிரி இல்லையா? சபையில் மத்தியில தேவன் உலாவுகிறார். அப்போ நம்ம நினைக்கிறோம் நம்ம சமைச்சிட்டு வர்றது, நம்ம வந்து மைண்ட்ல என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, சபையில இருக்கிற விசுவாசிகளை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். இப்போ என்ன சர்ச்சுக்கு தானே இவ்வளவு வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் நம்ம அப்படி இல்லை. சபைக்கு சமைச்சு எடுத்துட்டு வர்றது இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம கொண்டு வர்றது தான் இல்லைங்களா? சபையில தேவன் வாசம் பண்ணுகிறார், உலாவுகிறார். நம்ம ஜெபம் பண்ணி சாப்பிடும் போது ஆண்டவரும் நம்மளுடைய சாப்பாடை என்ன பண்றாரு? டேஸ்ட் பண்றாரு. நிஜம்தான். அது நமக்கு கண்ணுக்கு தெரியல இல்லையா? நிஜமா நீ நினைச்சு பாருங்களேன். ஆண்டவர் நம்ம ஆராதிக்கும் போது, நம்ம ஸ்துதிக்கும் போது ஆண்டவர் நம்ம கூட இருக்காரு. அப்ப நம்ம சமைச்சு கொண்டு வந்த சாப்பாடை கண்டிப்பா சாப்பிட்டு பாப்பாரா இல்லையா? அப்போ இது ஒரு ஊழியம் தான். அப்போ இந்த சமைச்சு கொண்டு வரக்கூடிய அந்த ஊழியத்தை நம்ம என்ன பண்ணணும்? சந்தோஷமா செய்யணும். சபைக்கு சமைக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய ஊழியம், அது நமக்கு பெரிய கிடைச்ச ஸ்லாக்கியம். அப்போ அதை நம்ம பேர்டனா என்ன பண்ணக்கூடாது? நினைக்கவே கூடாது. அது வந்து நம்ம என்ன பண்ணணும்? சந்தோஷமா சமைச்சிட்டு வரணும், முறுமுறுக்காம சமைச்சிட்டு வரணும், உற்சாகத்தோடு சமைச்சிட்டு வரணும். இன்னொன்று இது பெஸ்டா சமைச்சிட்டு வரணும். ஏன் அப்படின்னா அதை வந்து ஆண்டவர் ருசித்து பார்க்கறாரு. அது ஒரு ஊழியம், அது ஒரு காணிக்கை. காயின் ஆபேல் வந்து கடவுளுக்கு காணிக்கை செலுத்தினாரு இல்லையா? அப்போ அவங்க வந்து அவங்களுடைய காலகட்டத்தில் காணிக்கை செலுத்துறது, அவங்க வந்து முதலில் அவங்க வந்து இருந்ததை கொண்டு வந்து ஆண்டவர் சமூகத்துல கொடுத்தாரு. அப்ப கர்த்தர் பார்க்கறாரா இல்லையா? காயினுடைய காணிக்கையை பார்க்கறாரு, ஆபேலுடைய காணிக்கையை பார்க்கறாரு. அப்ப இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம சபைக்கு ஆண்டவர் சமூகத்துக்கு வரும்போது நீ என்ன எடுத்துட்டு வரேன்னு பார்க்கறாரு, நான் என்ன எடுத்துட்டு வரேன்னு பார்க்கறாரு. நான் எப்படி எடுத்து சமைக்கிறதுக்கு முன்னாடி நான் என்னென்ன பண்ணினேன், ஹவு டு ஐ ரியாக்ட், அதாவது எப்படி நான் கிச்சனில் சமைச்சேன், எப்படி சந்தோஷமா இருந்தேன், ஆண்டவருக்காக கொண்டு போறேன்னு கொண்டு வருமா? ஐயோ நீ சர்ச்சுக்கு இதெல்லாம் செய்யணுமா? சில சமயம் என்ன நினைக்கிறோம், சர்ச்சுக்கு இதெல்லாம் கண்டிப்பா சமைச்சு எடுத்துட்டு போகணுமா, தேவையா அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம்? சர்ச்சுக்கு தானே அப்படின்னு நம்ம வந்து நினைக்கிறோம். இது சிம்பிளா தான் போதும், சர்ச்சுக்கு தானே இப்படி அப்படி நினைக்கவே கூடாது. அப்படி நினைச்சிருந்தாங்கன்னா புதிய ஏற்பாட்டு காலத்துல விசுவாசிகள் வந்து அவ்வளோ அந்யோன்யமா ஐக்கியமா இருந்திருக்கவே மாட்டாங்க. நம்ம சபையில 30 பேர் இருக்கோம், 40 பேர் இருக்கோம். ஆனா அப்போஸ்தலர் சபையில எத்தனை பேர் இருந்தாங்க? ஆயிரக்கணக்கு மக்கள் இருந்தாங்க. 5000 10,000 அவ்வளவு மக்களுக்கு அவங்க என்ன பண்றாங்க? சமைச்சு கொடுத்து சந்தோஷமா அன்பிலும் ஐக்கியத்திலும் அவங்க என்ன பண்ணாங்க? பலப்பட்டாங்க இல்லைங்களா? அப்போ இந்த ஃபுட் ப்ரிப்பேரிங் மினிஸ்ட்ரி, அதாவது சபைக்காக சமைத்து கொண்டு வரக்கூடிய ஒரு காரியம் பெரிய ஒரு ஊழியம் அது. அப்ப கடவுள் நமக்கு அது சான்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னா சந்தோஷமா நம்ம என்ன பண்ணணும்? அதை வந்து செய்யக்கூடியவங்களா இருக்கணும். குறிப்பா அது வந்து இந்த பெஸ்டா நம்ம என்ன பண்ணணும்? சமைச்சிட்டு போகக்கூடியவங்களா இருக்கணும்.
அப்போ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ண சபையில மீட்டிங்க்கு கேம்புக்கு திடீர்னு ஒரு ப்ரேயர் மீட்டிங் வைக்கிறாங்க, வேறு எந்த காரியங்கள் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி சமைச்சு கொடுக்கக்கூடிய அந்த ஊழியத்தை வந்து நம்ம வந்து செய்யும் போது கர்த்தர் என்ன பண்றது, ஹானர் பண்றாரு. நீங்க வேதத்துல பார்க்கும் போது அநேக எக்ஸாம்பிள்ஸ் இருந்தது. இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டு அதாவது சாப்பாடு போட்டு செய்யக்கூடிய அந்த ஊழியத்துல நிறைய பேர் தொடப்பட்டு என்ன பண்றாங்க, தேவனை ஏற்றுக்கொள்றாங்க இல்லையா. இயேசு கிறிஸ்து வந்து பிரசங்கிக்கும் போதெல்லாம் பிரசங்கத்தை கேட்கறதுக்காக மக்கள் எல்லாம் வந்தாங்க இல்ல, சாப்பாட்டுக்காக வந்தாங்க. 5 அப்பத்தி 2 மீனி வச்சு போஷிக்கும் போது அதை பார்த்துட்டு நிறைய மக்கள் வர. ஆனா அப்படி வந்த மக்கள் வந்து ஆண்டவரோட சத்தியத்தை கேட்டு என்ன பண்றாங்க, தொடப்பட்டு ரட்சிக்கப்பட்டாங்கன்னு வந்து பாக்குறோம். செல்வி நானா கூட அடிக்கடி சொல்லுவாங்க, அதாவது வந்து கிரேஸ் ஆண்டியும் ஏடி அங்கிளும் வந்து ஆண்டி ரொம்ப சமைப்பாங்க. அப்போ பைபிள் கிளாஸ்க்காக போக மாட்டாராம், என்னத்துக்காக போவாங்க, சாப்பாட்டுக்காக போவார். அப்போ சாப்பாட்டுக்காக ஆண்டி நல்லா சமைப்பாங்க, கேக்லாம் செய்வாங்க, நல்லா வெரைட்டியாக செஞ்சு கொடுப்பாங்க. அப்போது அவங்க சலிப்பு படாமல் சந்தோஷமாக அந்த செஞ்ச அந்த அது வந்து நம்ம வேலைன்னு சொல்கிறோம், பட் நான் சொல்லுவேன் அது வந்து ஊழியம் இல்லைங்களா. அது கண்டிப்பாக ஊழியம் தான். குக் பண்ணுறது, குக் பண்ணி ஆண்டவருடைய சபைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் சந்தோஷமாக கொடுக்கறது நம்ம நினைக்கிறோம் வேலைன்னு நினைக்கிறோம். ஆண்டவர் அதை பார்த்துட்டு நம்ம ஹார்ட் எப்படி நம்ம செய்யறோமோ அதை வச்சு தான் என்ன பண்ணுறாரு, பிளஸ் பண்ணுறாரு. அப்போ செல்வி நான் போய் சாப்பிடும் போது அதை சாப்பாடுன்னு சாப்பிட்றாரு. ஆனால் அப்படி சாப்பிட்றதுக்காக போனவர் தான் டாக்டரின் எல்லாம் கேட்டு, லோக்கல் சர்ச் டாக்டரின் எல்லாம் கேட்டு தமிழ்நாட்டில் வந்து சபைகளை ஸ்தாபித்து நிறைய சபைகள் வந்து அதன் மூலம் தான் நம்ம இன்னைக்கு என்ன பண்ணிக்கோம், ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள நம்ம இருக்கோம். அப்போ ஆன்டியோட ஒரு சின்ன சாப்பாடு தான் அது எப்படி எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது பார்த்தீங்களா இல்லையா. நானும் போய் ஆன்டி வீட்டில் இருந்திருக்கேன். அவங்களுடைய அந்த குக்கிங் மினிஸ்ட்ரி வந்து அநேக மக்களை டிசைபிளா மாத்திருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ குக்கிங் தானே இதெல்லாம் சமைச்சு கொடுக்கணுமா அப்படின்னா அப்படிதான் நடக்கும். உங்க மினிஸ்ட்ரி வந்து டிராப் ஆயிடும். குக்கிங் ஒரு மினிஸ்ட்ரி, ஆண்டருக்காக நான் செய்யறேன் அப்படின்னு நீங்க பெருசா நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கடவுள் உங்களை என்ன பண்ணுவாரு, பெருசா பயன்படுத்துவார். அப்போ இந்த சமைக்கிறது வந்து நீங்க ஆண்டவருக்காக செய்யக்கூடிய அந்த ஊழியங்கள் நிஜமாலுமே அது ஒரு ஊழியம் தான். அப்ப நீங்க இனிமே சபைக்கு சமைச்சிட்டு போகும்போதாவது கெஸ்ட் வந்து சமைச்சாலும் கூட அது மினிஸ்ட்ரி நம்ம நினைச்சுக்கணும் சரியா. நினைச்சு நம்ம செய்யும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, ஆசீர்வதிப்பார். அது கண்டிப்பா ஒரு ஊழியம் தான். அப்போ இந்த மாதிரி குக்கிங் மினிஸ்ட்ரி நம்ம என்ன பண்றோம், ஒரு சர்விங் மினிஸ்ட்ரியில வரும். அதே போல சபையில வந்து நம்ம தனிப்பட்ட விதத்துல வேணா என்ன பண்ணலாம், சபை மக்களோட ஃபெலோஷிப் மினிஸ்ட்ரி, சபையில வரக்கூடிய மக்களோட பேசி பழகணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அநேக சபையில சகோதரிகள் வரும்போது நம்ம மற்றவங்களோட நல்லா பேசும்போது தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, தொடர்ந்து வருவாங்க இல்லையா. அப்போ நம்ம சபையில நம்ம என்ன பண்ணோம், நம்ம சபையில விசுவாசிகளா இருக்கோம்னா மற்றவங்களோட போய் பேசணும், ஃபெலோஷிப் வச்சுக்கணும், அவங்க கஷ்டத்தை விசாரிக்கணும், என்ன ஏதுன்னு கேட்கணும். அவங்க கஷ்டத்துல இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து பேசி உதவிகளை வந்து செய்யணும். சில சமயம் நம்ம என்ன பண்றோம், சபைக்கு போறோமா, தேவனை ஆராதிக்கிறோமா, உடனே அப்படியே என்ன பண்றோம், டைம் ஆயிடுச்சா முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், ஓடி வந்துடுறோம் இல்லைங்களா. அப்படி இருக்கவே கூடாது. ஏன்னா வந்து அது ஒரு மிஷன் ஃபீல்டு. கடவுள் வந்து சபையில அநேக கஷ்டங்களுள்ள மக்களை என்ன பண்றாரு, கூட்டிட்டு வர்றாரு. அப்போ சகோதரிகளுக்கு நம்ம தான் என்ன பண்ண முடியும், அவங்களுக்கு வந்து எல்லா காரியத்தையும் சொல்லி கொடுக்க முடியும். அப்போ ஏழை மக்கள் வருவாங்க, விடோஸ் விதவைகள் வருவாங்க, நோய்வாய்ப்பட்ட மக்கள், நான் சகோதரிகளுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன், சகோதரிகள் வருவாங்க, வயசானவங்க வருவாங்க, புதுசா சீக் பீப்புள் அதாவது சீக்கர்ஸ் வருவாங்க. இப்போ அவங்க கிட்ட நம்ம என்ன பண்ணணும், உட்காந்து பேசி ஆண்டவருடைய சத்தியத்தை வந்து அதிகமா சொல்லி கொடுக்கக்கூடியவங்களா இருக்கணும். அப்போலோ எப்படி வந்தாரு இல்லையா, அப்போலோ வந்து அப்படிதான் வந்தாரு. வரும்போது அவர்கிட்ட அப்போலோ கிட்ட பேசாம இருந்தாங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு டிசேபிள் ஆயிருப்பாரா, பெரிய ஒரு லீடர் ஆயிருப்பாரா இல்லையா. அப்போ வந்து பேசும்போது அப்போலோ ஏற்றுக்கொள்றாங்க, அவரை பராமரிக்கிறாங்க, அவரோட பேசுறாங்க, அவருக்கு சத்தியத்தை சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ என்ன பண்றாரு, அப்போலோ பவுலுக்கு ஈக்குவலா அப்போலோ வராரு இல்லையா. அப்ப நம்ம சபையில வரும்போது இவங்கிட்ட ஏன் பேசணும், அவங்ககிட்ட ஏன் பேசணும், நம்ம வந்தோமா, நம்ம சர்ச்சுக்கு வந்தோமா, ஆராதனை பண்ணோமா போனோமா அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. சபையில இருக்கக்கூடிய எல்லா விசுவாசிகளுக்கும் நம்ம என்ன பண்ணணும், அப்படி அதுவும் ஒரு ஊழியங்கள் தான். நம்ம இதெல்லாம் ஊழியமே இல்லை அப்படின்னு நினைச்சுக்கலாம், கண்டிப்பா அதுவும் ஒரு ஊழியங்கள் தான். அது மட்டும் இல்லாதபடிக்கு இப்போ திவ்யா டெஸ்டிமனி சொல்லும் போது சொன்னாங்க இல்லையா, அவங்கள டிசேபிள் பண்றது யாரு, ஸ்டெல்லான்னு சொல்லி பார்க்குறோம்.
அப்போ இந்த சீஷத்துவ ஊழியத்தையும் அமாங் சிஸ்டர்ஸ் மத்தியில் நம்ம என்ன பண்ண முடியும்? தனிப்பட்ட விதத்துல பண்ண முடியும். சபையில கர்த்தர் வந்து ரட்சித்து மக்களை கொடுத்துருக்காரு. இல்லை நிறைய சிஸ்டர்ஸ் நமக்கு இப்போ கேம்ப்ல பார்க்குறோம், சில பேர் இருப்பாங்க, சில பேருக்கு சிலரை பிடிக்கும், அவங்க கிட்ட நல்லா பேசுவாங்க, பழகுவாங்க, தன்னோட கஷ்டங்களை ஷேர் பண்ணுவாங்க. இப்போ அவங்க கிட்ட நம்ம ரொம்ப அதிகமாக பேசி அவங்கள கம்ஃபர்ட் பண்ணி அவங்கள இயேசுவோட சீஷர்களாக நம்ம என்ன பண்ணலாம்? மாற்றுவது ஒரு வகையான ஊழியங்கள் தான் இல்லைங்களா? நம்ம வந்து இப்போ வந்து எல்லாரோடைய வாழ்க்கையிலையும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா யாரோ ஒரு மென்டர் இருப்பாங்க. அதாவது என்னை வந்து ஆவிக்குரிய விதத்துல நடத்தக்கூடிய ஒரு சகோதரிகள் கண்டிப்பா இருப்பாங்க. இன்னும் நிஜமா இருப்பாங்க. சகோதரிகிட்ட போய் நம்ம என்ன பண்ண முடியாது, எல்லாத்தையுமே சொல்ல முடியாது. ஆனா சகோதரிகள் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து அவங்கள டிசேபிள் ஆக்குறது ஈஸி. அவங்க அலோ பண்றாங்க, அதாவது அவங்க நம்ம கிட்ட எல்லாத்தையும் சொல்றாங்க, நம்மளை வந்து நம்புறாங்க அப்படின்னா நம்ம அவங்க இயேசுவோட சீஷர்களா மாற்ற நம்மளால முடியும். அது ஒரு வகையான ஊழியங்கள் தான். நம்ம வந்து மாசா நம்ம மினிஸ்ட்ரி பண்றது இல்லை, நம்ம செய்யக்கூடிய இந்த ஊழியங்களை சீஷராக்கக்கூடிய ஊழியங்கள். இயேசு கிறிஸ்து வந்து 12 சீஷர்களை பயன்படுத்தி தான் என்ன பண்ணாரு? உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை சொன்னார். அப்ப அந்த 12 சீஷர்களை எப்படி ஆண்டவர் ட்ரெயின் பண்ணாரு? பை லவ், அன்பு நிமித்தம் தான் அவர் என்ன பண்றாரு? எல்லா காரியங்களையும் சொல்லிக்கூட அவங்களுக்கு நேரத்தை செலவு பண்றாரு, அவங்களோட பேசுறாரு, அவரோட தூங்குறாரு, அவங்களோட நேரம் என்ன சொல்றாரு எல்லாத்தையும் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணி பண்ணும்போது அவங்க என்ன பண்றாரு? நல்ல ஒரு சீஷர்களா மாத்துறா. அப்போ நம்ம சபையில கொடுக்கப்பட்ட வாலிப பிள்ளைகள், கல்யாணம் ஆனவங்க, இல்ல சபைக்கு இருக்கக்கூடிய வெளிய மக்கள், அவங்கள நம்ம என்ன பண்ணணும்? டிசைபிளா மாற்றணும். சீஷத்துவ ஊழியமும் நம்ம தனிப்பட்ட விதத்துல செய்யக்கூடிய ஒரு ஊழியங்கள் தான். நிறைய வாலிப பிள்ளைகள் இருக்காங்க சபையில். அந்த வாலிப பிள்ளைங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியாம சில சமயம் என்ன பண்ணுவாங்க? தவறான வழியில நிறைய பிள்ளைகள் வந்து போகிறாங்க. அப்ப அவங்கள நம்ம என்ன பண்ணணும்? சரியான வழிக்கு கொண்டு வரணும்னா அந்த சீஷத்துவ ஊழியம் வந்து ஒரு ஊழியம் தான் பார்க்கிறோம். அப்போ இதுவும் ஒரு வகையான ஊழியங்கள். சபையில விசுவாசிகளை போய் பார்த்து அவங்களை உற்சாகப்படுத்துறதும் ஒரு வகையான ஊழியம்தான் இல்லையா? சபையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு விசுவாசிகளோட வீட்டில நம்ம என்ன பண்ணணும்? போய் பார்த்து அவங்க கஷ்டங்களை கேட்டு அவங்களுக்காக ஜெபிச்சு அவங்களை உற்சாகப்படுத்துவதும் ஒரு வகையான ஊழியங்கள். அப்போ இதை என்ன சொல்றேன்? இதெல்லாம் தனிப்பட்ட விதத்துல நம்ம செய்யக்கூடிய ஊழியங்கள். நீங்க நினைக்கலாம், நான் எனக்கு யாருமே இல்லை, நான் தனியா இருக்கேன், நான் என்ன ஊழியம் செய்யுது? நிறைய சகோதரிகிட்ட நீங்க கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது மினிஸ்ட்ரி எல்லாம் பண்றீங்களா, ஏதாவது பண்ணலாம், நான் எனக்கு யாருமே இல்லையே, நான் தனியா இருக்கேனே, நான் என்ன ஊழியம் பண்றது அப்படின்னு. ஆனா எவ்வளவு ஊழியம் இருக்கா இல்லைங்களா? தனியா செய்யக்கூடிய ஊழியங்கள் தான் இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க சமைச்சு எடுத்துட்டு போகலாம், சபையில விசுவாசிகளை பார்க்கலாம், அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கலாம், அவங்களை சீஷர்களாக மாற்றலாம், அவங்கள விசாரிக்கலாம் இல்லைங்களா? வந்து இது எல்லாமே தனி சபையில் இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் செய்யலாம். சில சமயம் சபையில வேலைகள் செய்யும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்? அவங்க செய்யட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். பட் நினைக்கக்கூடாது, நம்ம செய்யணும்னு நினைக்கணும். அதுதான் ஊழியம் இல்லைங்களா? அப்போ வந்து இதெல்லாம் வந்து நம்ம தனிப்பட்ட விதத்துல நம்ம சபையை நம்ம தேவனுக்காக செய்யக்கூடிய ஊழியங்கள். அப்ப யாருமே நான் தனியா இருக்கேன், எனக்கு ஊழியம் செய்ய முடியாது, தயவு செஞ்சு என்ன பண்ணக்கூடாது? சொல்லவே கூடாது. இன்னும் நிறைய இருக்கு, எனக்கு நான் சும்மா உங்களுக்கு லிஸ்ட் மட்டும் சொல்றேன். அடுத்து குடும்பமா செய்யக்கூடிய ஊழியங்கள் அப்படின் போது கணவன் மனைவியா சேர்ந்து நம்ம என்ன பண்ணலாம்? நிறைய ஊழியங்கள் செய்யலாம். குடும்பமா ஊழியங்கள் செய்யணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு நல்ல குடும்பமா, நல்ல ஹஸ்பண்ட், நல்ல ஒய்ஃப், நல்ல சில்ட்ரனா இருக்கணும் இல்லையா? தேவனுடைய வேலையை செய்வதற்கு தகுதியானவர்களா இருக்கும். தகுதியானவர்கள்னா ஆண்டவருடைய சத்தியத்தின்படி நடக்கக்கூடிய ஒரு குடும்பமா இருக்கும். நீங்க ஹஸ்பண்ட சண்டை போட்டுட்டு, ஹஸ்பண்டை எதிர்த்து பேசி கணவனை வந்து நம்ம கீழ்ப்படியாம அவங்ககிட்ட சண்டை போட்டுட்டு நம்ம வெளியே போய் என்ன பண்ண முடியாது? ஊழியம் பண்ண முடியாது. அதே மாதிரி பிள்ளைகளை ஒழுங்கா வளர்க்காம அவங்கள அப்படியே விட்டுட்டு பிள்ளைங்க எதிர்த்து பேசிட்டு இருக்காங்கன்னா அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியாது? ஊழியங்கள் செய்ய முடியாது. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம குடும்பம் வந்து எப்படி இருக்கணும்? கர்த்தருக்குள்ள இருக்கணும். அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும்? குடும்பமா ஊழியங்கள் செய்ய முடியும். அப்படி ஊழியங்கள் செஞ்சாதான் கர்த்தர் என்ன பண்ணுவார்? நம்மள ஆசீர்வதிப்பார் இல்லைங்களா? இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் வந்து ஊழியம் பண்றாங்க, ஆனா குடும்பம் செதஞ்சிருக்கும், ஆனா ஊழியம் பண்ணுவாங்க. அதை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே மாட்டார். குடும்ப ஆண்டவருக்குள்ள இருந்து நானும் என் வீட்டாரும் என்ற கர்த்தரையே சேவிப்போம்னு சொல்றது போல குடும்பமா சேவிக்கணும். குடும்பமா நம்ம என்ன பண்ணணும்? ஊழியங்கள் செய்யணும். அப்போ குடும்பமா செய்யக்கூடிய ஊழியங்கள் அப்படின்னு ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஹின்ஸ் மாதிரி கொடுக்குறேன், உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக. ஓப்பன் ஹோம் மினிஸ்ட்ரி இல்லையா? வீட்டை திறந்து கொடுக்கப்பட்ட ஊழியங்கள். நம்ம வீட்டை நம்ம என்ன பண்ணணும்? அநேக ஊழியங்களுக்காக நம்ம என்ன பண்ணலாம்? திறந்து கொடுக்கலாம். நம்ம பைபிள்ல பார்க்கும் போது அநேக மக்கள் இப்படிதான் பண்ணாங்க இல்லைங்களா? மாத்தாள், மரியா, லாசரு, அவங்க என்ன பண்றாங்க? இயேசு கிறிஸ்து எப்ப பிரசங்கம் பண்ணாலும், இயேசு கிறிஸ்து வந்து இப்ப எக்ஸாம்பிள் திருச்சி வராருன்னு கேள்விப்பட்டவனே
நான் எப்பெல்லாம் இயேசு கிறிஸ்து மாத்தாள் மரியாள் ஊருக்கு வரும் அப்பெல்லாம் அவங்க என்ன பண்றாங்க, தன் வீட்டை திறந்து கொடுக்குறாங்க. எதுக்கு திறந்து கொடுக்குறாங்க? இயேசு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கா? இல்லை, மினிஸ்ட்ரி பண்ணுறதுக்கு. சில சமயம் கெஸ்ட்டை தங்க வைக்கிறதுக்கு நம்ம வீட்டை கொடுப்போம், ஆனால் மினிஸ்ட்ரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண மாட்டோம், வீட்டை திறந்து கொடுக்க மாட்டோம். ஏன்னா அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. சமைக்கணும், க்ளீன் பண்ணணும், அரேஞ்ச் பண்ணணும், அத்தனை பேர் வந்துட்டு போவாங்க, அவங்கள பார்த்துக்கணும். அப்போ அது கஷ்டமானது தான், ஆனால் அது வந்து ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஊழியம். இயேசு கிறிஸ்துவோடைய ஊழியத்தோடைய வெற்றி எங்கே இருக்குது? இந்த ஓப்பன் ஹோம் மினிஸ்ட்ரியில் தான் இருக்குது. இதில் மட்டும் இல்லை, அப்போஸ்தலர்கள் காலத்திலையும் என்ன பண்ணாங்க, இந்த ஊழியம் ஓப்பன் ஹோம் மினிஸ்ட்ரி தான் பெஸ்ட்டாக வந்து இருந்தது. லிதியாவுடைய ஹோமு இல்லைங்களா, ஆக்கிலா பிஸ்தலோட வீடு, அவங்கெல்லாம் பவுல் வரும்போதெல்லாம் வீட்டை என்ன பண்ணுறாங்க, லிதியா என்ன சொல்லுவாங்க, நீங்கள் வரும்போதெல்லாம் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் வந்து ஸ்டே பண்ணணும் அப்படின்றாங்க. அப்போது ஆக்கிலா பிஸ்தலாம் என்ன பண்ணுறாங்க, சபைக்காக தன் வீட்டை திறந்து கொடுக்குறாங்க, பைபிள் கிளாஸ்க்காக திறந்து கொடுக்குறாங்க. அப்போது கடவுள் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வீட்டை நம்ம ஆண்டவருடைய ஊழியத்துக்காக நம்ம எல்லா விதத்துலையும் நம்ம என்ன பண்ணணும், திறந்து கொடுக்கக்கூடியவங்களா இருக்கணும். வேதத்தை பிரசங்கிக்கிறதுக்கு, சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு, இயேசு கிறிஸ்துவோட சீஷர்களாக மாற்றுவதற்கு, அதே போல அநேக மக்கள் வந்து சத்தியத்தை கேட்கறதுக்கு, இலைப்படைகிறதுக்கு, எல்லா விதத்திலையும் நம்ம என்ன பண்ணணும், நம்ம வீட்டை வந்து இயேசுடைய ஊழியத்துக்காக நம்ம என்ன பண்ணணும், திறந்து கொடுக்கக்கூடியவங்களா இருக்கணும். இயேசு கிறிஸ்து வந்து பெரிய வீட்டில் தான் வந்து ஊழியம் செய்வாரா? இல்லை. பேதுரு மாமி வீடு எத்தனை பெருசு இருந்துச்சு நமக்கு தெரியாது. ஆக்கிலா பிஸ்தலா வீடு எவ்வளோ பெருசு இருந்ததுன்னு தெரியாது. கண்டிப்பாக இப்போ இருக்க நம்ம வீட்டை விட அவங்க வீடெல்லாம் எப்படி இருக்கும், சின்னதாக தான் இருக்கும் இல்லையா. இப்போ தான் நம்ம வந்து நிறைய பெரிய ஸ்பேஸ் வச்சு 2 பெட்ரூம் 3 பெட்ரூம் பெரிய ஹாலு அப்படி கட்டுறோம். அந்த காலத்தில் அப்படி அப்பயே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர் ராஜ்யத்திற்காக வீட்டை திறந்து கொடுக்குறாங்க. அப்போ நம்ம இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், தேவனுடைய ராஜ்யத்திற்காக என்னுடைய வீடு பயன்பட்ட வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீடா இருக்கணும். இப்போ எல்லா வீடு வாங்குறோம், அதில் வந்து என்ன எழுதிக்கிறாங்க, அவங்களோட பேர் என்ன பண்ணுறாங்க, எழுதிக்கிறாங்க இல்லைங்களா. அப்போ அம்மாவுடைய மகாலட்சுமி இல்லம் இல்லையா அப்படி. ஆனால் இது தேவனுடைய கரத்தில் பயன்பட்ட வீடு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? அப்படி சொல்லணும். நம்ம கடவுள் வந்து என் வீட்டில் வந்து அநேக தேவ பிள்ளைகள் வராங்க, அநேக தேவ பிள்ளைகள் வந்து இளைப்பாடுறாங்க, அநேக மக்கள் வந்து சத்தியத்தை கேட்குறாங்க, எப்பொழுதுமே திறந்து இருக்குது, அநேக மக்கள் வந்து பயன்படக்கூடிய ஒரு வீடு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு வீடாக நம்மளோட வீடு இருக்கணும். அப்படிப்பட்ட நம்ம வீட்டை திறந்து கொடுக்கும்போது கடவுள் கண்டிப்பாக என்ன பண்ணுவார், நம்மளை வந்து பயன்படுத்தக்கூடியவராக இருப்பார். பைபிள் அநேக வீடுகள், மாத்தாள் வீடு, லிதியாள் வீடு, பிலிப்பு வீடு, மரியாள் வீடு, ஆக்கிலா பிஸ்தலா வீடு, பிலோமோன் வீடு, இவங்க எல்லாமே இன்னும் நிறையா இருக்கு. இவங்க எல்லாமே தங்களுடைய வீட்டை என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்துவோடைய ஊழியத்துக்காக திறந்து கொடுத்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போலோ அப்படிதான் என்ன பண்றாரு, ஆண்டவருடைய சமூகத்தில் பெரிய ஒரு லீடரா வராரு. அப்போ இந்த வீட்டை திறந்து கொடுக்கக்கூடிய ஊழியம் வந்து ஒரு பெரிய ஊழியம். ஏடிமர் ஆன்டி அப்படிதான் பண்ணாங்க. அவங்க செய்கிற ஊழியத்துக்கு பெரிய பில்டிங் இல்லை, பெரிய மிஷன் ஃபீல்டு இல்லை, பெரிய வந்து கட்டடம்லாம் இல்லை. அவங்க வீடு தான் அவங்களுடைய ஊழியம் ஸ்தலம். அங்கே தான் நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்க, தங்கினாங்க, படித்தாங்க, சாப்பிட்டாங்க, அன்பு பாராட்டினாங்க. அங்கிருந்து போனவங்க தான் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, அநேக இடங்களில் வந்து மக்கள் வந்து பரம்பி தேவ ராஜ்யத்திற்காக அவங்க மூலம் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர் நிறைய தேவ பிள்ளைகளையும் தேவ மக்களையும் கொடுத்து. அப்போ அவங்க பயன்படுத்தினது என்ன, ஒரே ஒரு வெப்பன், அவங்களுடைய வீடு இல்லையா. இப்போ அவங்க வீடு வந்து தேவனால் பயன்பட்ட வீடு தானே. இப்போ கர்த்தர் நமக்கு தானே வீடை கொடுத்துருக்காரு, நம்மளும் தேவனுடைய பிள்ளைகள் தானே. இப்போ அவங்க மட்டும் தான் செய்யணுமா? ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யறதுக்கு இதுக்கு என்ன வேணும், வீடு இருந்தால் போதும், நம்ம மனசு திறந்துருந்தா போதும் இல்லையா. அப்போது இந்த ஊழியத்தை நம்ம வந்து என்ன பண்ணணும், செய்யக்கூடியவங்களா இருக்கணும். இன்னொன்று, ஓப்பன் ஹோம் மினிஸ்ட்ரியில் வந்து செய்யணும்னா பெண்களுடைய பங்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். என் கணவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனால் நமக்கு சிஸ்டர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா இந்த ஊழியம் செய்யவே முடியாது. ஏன்னா நம்ம தான் என்ன பண்ணணும், வீட்டை திறந்து கொடுக்கணும் அப்படின்னா க்ளீன் பண்ணணும், சமைக்கணும், எல்லா வேலைகளும் சிஸ்டர்ஸ் தான் பண்ணணும். அப்போது இந்த ஓப்பன் ஹோம் மினிஸ்ட்ரியில் வந்து பெண்களுடைய பங்கு அதிகமாக இருக்கனால நம்ம இந்த ஊழியத்தை கண்டிப்பாக என்ன பண்ணணும், செய்யக்கூடியவங்களா இருக்கணும். பெண்கள் தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க, பைபிளில் வீட்டை வந்து திறந்து கொடுத்துருங்க. எல்லாருடைய நீங்கள் பைபிளை வாசிச்சு பாருங்களேன், தன் வீட்டை திறந்து கொடுத்தாலும் போது லேடிஸோட பேர் மட்டும் தான் வருது. ஏன்னா லேடிஸோட ரோல் தான் அங்கே வந்து இருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த வெற்றியுள்ள ஊழியத்தை செய்வதற்கு மாத்தாள் வீடு, மரியாள் வீடு, லிதியாள் வீடு இல்லையா, இவங்களோட வீடு தான் ஆண்டவர் என்ன பண்றாரு,
பயன்படுத்துறார். பரலோகம் போகும்போது தமிழ்நாட்டில் ஊழியங்கள் செஞ்சதுக்கு இல்லையா, திவ்யாவோட வீடு இல்லை விஜயோட வீடு பிரியாவோட வீடுன்னு ஆண்டவர் சொன்னா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் இல்லையா? அப்போ நம்ம அது வீடு அப்படி பயன்படணும். நம்ம வீடு நம்ம மூலம் வந்து நம்ம நினைக்கலாம் இன்னைக்கு நான் செய்யற இந்த சின்ன வீட்டை திறந்து கொடுக்கறது வந்து ஒரு ஊழியமா இல்லை, அதன் மூலம் நம்ம வந்து என்ன பண்ணலாம், பெரிய ஒரு ராஜ்யத்தை நம்மளால என்ன பண்ண முடியும், எழுப்ப முடியும். ஒரு சின்ன கடுகு விதை தான் அது என்ன பண்ணுது, அநேக விதைகளை வந்து பிறப்பிக்கக்கூடியதா இருக்கு. அப்போ வந்து வீட்டை திறந்து கொடுக்கக்கூடிய அந்த ஊழியம் வந்து பெரிய ஊழியம். அதை வந்து நம்ம வந்து செஞ்சோம்னா அதனோட பலன்களை நம்ம என்ன பண்ண முடியும், அனுபவிக்க முடியும். இப்போ இந்த ஓப்பன் ஹோம் மினிஸ்ட்ரின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது ஹாஸ்பிட்டாலிட்டி மினிஸ்ட்ரி, அந்நியரை உபசரிக்கக்கூடிய ஊழியம் இல்லைங்களா, அதுவும் ரொம்ப ரொம்ப ஒரு ஊழியம். லாசர் வந்து அப்படிதான் பண்றாரு. லாசருடைய வீட்டில் என்ன பண்றாங்க, மாத்தாள் மரியா வீட்டில் ஹாஸ்பிட்டாலிட்டி பண்றாங்க. இயேசுவோட அநேகர் வந்திருப்பாங்க, அத்தனை பேருக்கு சமைச்சு கொடுத்து என்ன பண்ணிருப்பாங்க மாத்தாள் மரியா. அதனாலதான் மரியாள் என்ன பண்றாங்க, மாத்தாள் கலங்குகிறாங்க, இவ்வளோ பேத்துக்கு சமைக்கணுமா அப்படின்ட்டு. அவங்க செஞ்ச காரியங்கள் முறுமுறுத்த காரியங்கள் தப்பா இருந்தாலுமே அத்தனை பேத்துக்கு அவங்க சமைக்கிறாங்கல்ல, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இயேசு கிறிஸ்து உள்ள விட்டுருக்கலாம், ஆனால் மற்ற சிஷ்யர்கள் இயேசு கிறிஸ்து வரும்போதெல்லாம் திரளான மக்கள் கூட இருப்பாங்க, அப்போ அத்தனை பேத்துக்கு சமைக்கணும். அப்போ அந்த வீட்டை வந்து அவங்க என்ன ஹாஸ்பிட்டல் அவங்க எல்லாரையும் உபசரிக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம் இல்லைங்களா. லிதியாவோட வீடு என்ன பண்றாங்க, அவங்க வந்து அந்நியரை வந்து உபசரிக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. அப்போ நம்ம வீட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும், அநேக மக்களை அழைக்கணும், உபசரிக்கணும், அவங்களுக்கு சாப்பாட்டை வந்து பகிர்ந்து கொடுக்கணும். சில சமயம் எப்படி கூப்பிடுறது என்ன கூப்பிடுறதுன்னு நீ நினைக்க வேணாம். என்ன பண்ணலாம், நம்ம பர்த்டே ஃபங்க்ஷன் வருது, நமக்கு வெட்டிங் டே வருது, என்ன பண்ணலாம், நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க நமக்கு தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு நம்ம வந்து அவங்களுக்கு சாப்பாடு போட்டு ஹாஸ்பிட்டாலிட்டி காட்டி அப்படி நம்ம என்ன பண்ணலாம், ஊழியங்களை வந்து காஸ்பல் சொல்லலாம், பைபிளை பிரசங்கம் பண்ணலாம். அப்போ இந்த மாதிரி நம்ம வந்து நல்ல நாட்களை வந்து விசேஷித்து கொள்கிறவன் சொல்ற மாதிரி நம்மளோட பர்த்டே, பிள்ளைங்களோட பர்த்டே இதுமாரி வரும்போது நம்ம என்ன பண்ணணும், அந்நியர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்களுக்கு வந்து நம்ம இயேசுவோட அன்பை சொல்லும் போது கண்டிப்பா அதன் மூலம் தொடப்பட்ட மக்கள் என்ன பண்ணுவாங்க, ரட்சிக்கப்படும் போது அவங்க பெரிய தேவனுடைய கருத்தில் பயன்படக்கூடிய மக்களா மாறுவாங்க. அப்ப நம்ம யோசிக்கிறோம், நமக்கு பர்த்டே பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம யாரை மட்டும் யோசிக்கணும், நம்ம சொந்தக்காரங்களை தான் யோசிக்கிறோம். இப்போ பிள்ளைங்களுக்கு பர்த்டே வருது, வெட்டிங் டே தான், நம்ம அம்மா அப்பா தாத்தா பாட்டி இவங்கள தான் நம்ம எப்பயுமே ரிசீவ் பண்ணி என்ன பண்றோம், செலிப்ரேட் பண்றோம் இல்லைங்களா. அப்போ நம்ம அப்படி பண்ணக்கூடாது. நம்ம கொலீக்ஸ் இப்போ வேலை செய்யக்கூடியவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அன்னைக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி காட்டலாம். இல்லைன்னா வந்து வேலை ஒர்க்கிங்காக இருக்கீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கூப்பிட்டு பண்ணலாம். இந்த மாதிரி வித்தியாசமான மக்களை நம்ம வந்து கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு வந்து தன்னோட இயேசுவோட அன்பை நம்ம காட்டும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு வழி. இப்போ இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி மினிஸ்ட்ரின்றது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியமானது, ரொம்ப வல்லமையானது. இன்னைக்கு நம்ம வந்து நீங்கள் இப்போ திவ்யா போய் பேங்க்ல உட்காந்து நான் இயேசுவை பற்றி சொல்கிறேன் கேளுங்கன்னா கேட்டுருவாங்களா, கேட்க முடியாது. இப்போ அக்கா போய் வந்து ஸ்டாஃபு கிட்ட போய் நான் சொல்கிறேன் கேட்க முடியாது. ஆனால் நீங்களே சாமோட பர்த்டே வருது இன்னைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பாடு பிரியாணி போட்டு சந்தோஷமாக அவங்கள வச்சுட்டு ஒரு பாட்டு மட்டும் பாடலாங்க, ஜோம் பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் காஸ்பல் சொல்லும்போது கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. இதுதான் ஹாஸ்பிட்டாலிட்டி மினிஸ்ட்ரி. நீங்கள் பைபிள் எடுத்துகிட்டு போய் உட்காந்து ப்ரீச் பண்ணால் அவங்க கேட்க மாட்டாங்க. பட் த்ரூ த சர்வீஸ், அதாவது இந்த மாதிரி நம்ம அவங்கள ஆண்டவருடைய அன்பை உபசரிக்கிறது மூலம் நம்ம என்ன பண்ணலாம். அப்போ நம்ம பிளான் பண்ணணும், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வருதுன்னா நம்ம இன்னைக்கு ஸ்டாஃப் எல்லாம் கூப்பிடலாம். ஒரு கிறிஸ்மஸ் வருது அப்படின்னா நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிடாதபடிக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் கூப்பிட வச்சு சாப்பாடு போட்டு அவங்களுக்கு இயேசுவோட அன்பை சொல்லலாம். அப்போ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், திட்டம் பண்ணணும். நம்ம வந்து திட்டம் பண்ணி நம்ம வீட்டை வந்து உபசரிக்கிறது மூலம் என்ன பண்ணணும், இயேசுவோட ஊழியத்தை வந்து செய்யலாம். பைபிள் அநேக ஸ்திரீகள் அப்படிதான் என்ன பண்ணியிருக்காங்க, வீட்டை வந்து திறந்து கொடுத்து என்ன பண்றாங்க, ஹாஸ்பிட்டாலிட்டி பண்ணி இந்த ஊழியத்தை வந்து செஞ்சிருக்காங்க. அடுத்து குட் ஒர்க்ஸ், நற்கிரிகள் மூலம் நம்ம என்ன பண்ணலாம், ஊழியங்கள் வந்து செய்யலாம். அது ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு சாதனம், வெப்பன் இல்லைங்களா. மதர் தெரசா எப்படி பண்ணாங்க, ஐடாஸ்கர் எப்படி பண்ணாங்க, ஐடாஸ்கர் டாக்டர் ஆகி அவங்க என்ன பண்றாங்க, ஒரு குட் ஒர்க்ஸ் நல்ல காரியங்கள் மூலம் அவங்க என்ன பண்றாங்க, ஊழியத்தை வந்து செய்யறாங்க. இப்போ சிஎம்சி ஹாஸ்பிட்டல்ல எவ்வளோ பேர் வராங்க, நீங்க போயிருந்தீங்கன்னா தெரியும். நான் போயிட்டு வந்துடுவேன் எனக்கு ட்ரீட்மெண்ட்க்கு. அவ்வளோ மக்களும் வந்தாலும் நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ஒரு சர்ஜரி பண்ணியிருக்கேன். அங்கே என்னென்னா காலையில் 7 மணிக்குன்னா ஒரு பாட்டு போட்டுருவாங்க, கிறிஸ்டியன் பாட்டு. என்னோட வார்டில் நான் கைனகாலஜிஸ்டில் இருந்தேன், போட்டுட்டு வசனம் வாசிப்பாங்க. இப்போ கம்மியாயிடுச்சுன்றாங்க. ஐடாஸ் கார்டு இருந்த காலத்துலலாம்
காலையில் எழுந்தவுடனே பாட்டு பாடுவாங்க, வர்ஷிப் பண்ணுவாங்க, சத்தியத்தை பிரசங்கிப்பாங்க. எவ்வளோ மக்கள் வராங்க. யாருக்காவது நம்ம வந்து சும்மா இருக்கக்கூடிய ரோட்டில் நின்று இப்படி பிரசங்கம் பண்ண முடியுமா நம்மளால? ஆனால் அப்படி வந்து பண்ண முடியாது. ஆனால் இந்த சிஎம்சி ஹாஸ்ல பண்ணும்போது அத்தனை பேரும் கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்க? ஏன் அப்படின்னா அவங்க செஞ்ச குட் ஒர்க்ஸ். அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் கட்டி அநேக பேஷண்ட்டை வந்து பார்க்கறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த சமயத்தில் வந்து ஹிந்துவாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவங்க என்ன பண்ணுறாங்க, இயேசுவோட அந்த சத்தியத்தை வந்து கேட்குறாங்க. இன்னும் அவங்க நோய் படிக்கையில் இருக்கக்கூடியவங்க, நிஜமாவே நீங்கள் ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரிலாம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு யாராக இருந்தாலும் சரி இயேசுவோட அன்பை சொல்லும் போது கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏற்றுக்கொள்வாங்க. ஏன்னா இந்த நோயிலேருந்து எந்த தெய்வமாவது விடுதலை கொடுத்தா போதும், என் கஷ்டத்தை தீக்கினா போதும்னு சொல்லிட்டு அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. அப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த நோய் படுக்கையில் மரணத்தோடு போராடக்கூடிய அந்த மக்களுக்கு செய்யக்கூடிய ஊழியங்கள் வந்து பெரிய ஊழியம். நமக்கு ஒருவேளை உங்களுக்கு வந்து ஊழியம் பண்ணணும்னு ஆசைப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ட்ராக்ஸ் எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போயிடணும், ஜிஹெச்குள்ளே போகணும். பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் உங்களை வார்டு கூட விடலைனாலும் கூட பரவாயில்ல, வார்டுக்கு வெளியெல்லாம் உட்காந்துப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களோட ரிலேட்டிவ்ஸு, அவங்கக்கிட்ட உட்காந்து இந்த ட்ராக்ஸை கொடுத்து என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா ஓன்னு அழுவாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு மரண படுக்கையில் கஷ்டத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது அவங்களுக்கு யார்கிட்ட சொல்கிறது, யார் எங்களுக்கு உதவி செய்வாங்கன்னு ரொம்ப நொந்து போயிருப்பாங்க. அப்போ அவங்கக்கிட்ட உட்காந்து நீங்கள் இயேசுவை பற்றி சொல்லும் போது அவங்களை ஆறுதல் படுத்துவார், குணப்படுத்துவார் சொல்லும் போது அவங்க இருதயத்துக்கு தேவையான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தேவன் வந்து தருவார். அப்போ இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரிலாம் இன்றைக்கி நிறைய இருக்குது, நம்ம எங்கே வேணாலும் போகலாம். அப்போ இந்த குட் ஒர்க்ஸ் வந்து சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு ஒரு முக்கியமான ஒரு கருவி. இப்போ நான் கூட டைலரிங் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ டைலரிங் கிளாஸ் எடுக்கும்போது முஸ்லீம்ஸ் வராங்க, ஹிந்துஸ் வராங்க. அப்போது இப்போ இடையில கூட நிறைய மீட்டிங்லாம் வச்சுருந்தோம். வச்சுட்டு அவங்களுக்கு காஸ்பல் சொல்லும் போது யாரும் எந்திரிச்சு போகல, ஏன் கேள்வி கேட்கல, ஏன் நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்கல. ஏன் நான் ஃப்ரீயாக வந்து என்ன பண்ணுறேன், டெய்லரிங் கிளாஸு சொல்லி கொடுக்குறேன். அதுதான் குட் ஒர்க்ஸ். ஏன்னா நான் அவங்களுக்கு சர்வ் பண்ணுறேன். அவங்களுக்கு வந்து சர்வ் பண்ணுறதுனால அவங்க அன்பினால் கட்டி வச்சிருக்கனால நான் சுவிசேஷத்தை சொல்லும் போது அவங்களால எதிர்க்கவோ கேள்வி கேட்கவோ முடியாது. அப்போ இந்த குட் ஒர்க்ஸ் அப்படின்றது இயேசுவோட சுவிசேஷத்தை சொல்வதற்கு நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய கருவி. நீங்கள் குட் ஒர்க்ஸ் மூலம் சுவிசேஷத்தை செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து தடைகளே வராது இல்லையா? அப்போது இந்த மாதிரி நற்கிரியைகளை நம்ம என்ன பண்ணணும், செய்யணும். ஒவ்வொருக்கும் கர்த்தர் ஒவ்வொரு தாளந்துகள் வரங்கள் கொடுத்துருப்பாரு. இப்போ எக்ஸாம்பிள் எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் படித்தது அக்ரி, படித்ததுக்கும் நான் இருக்கக்கூடிய ஃபீல்டுக்கும் சம்மந்தமே இல்லை. அதுவும் குறிப்பாக அந்த டெய்லரிங் கிளாஸ் மினிஸ்ட்ரியில் ஆரம்பிக்கும் போது நான் படித்தது அதுவாக இருந்தாலுமே இது வந்து சும்மா நான் எனக்காக கற்றுக்கிட்டேன். அப்போ நான் இந்த கற்றுட்டு இருக்கும் போது ஒரு புக்கு படிச்சுங்க, கனிவு காட்டிய கருணை மலர்கள்னு சொல்லிட்டு ஒரு புக்கு இருக்கும், ஸ்பிரிச்சுவல் புக்கு. அதில் என்னன்னா எல்லா லேடிஸ், அதாவது எல்லா உமன் மிஷினரியோடைய பயோகிராஃபி. அது குட்டி குட்டியாக இருக்கும். நீங்கள் சொன்னீங்களே ஃபெனிக் ராஸ்பி, ஐடாஸ் கரை, நைட்டிங்கேலு, கெல்வி, அவங்க எல்லாரோடைய பேரும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பயோகிராஃபி. அப்போ படிக்கும் போது அந்த புத்தகத்தை படிக்கும் போது எனக்கு எல்லாருமே வந்து இயேசுவோட ஊழியத்தை செய்கிறாங்க. ஆனால் அவங்க எப்படி செஞ்சாங்கன்னா ஏதோ ஒரு குட் ஒர்க்ஸ் மூலம் தான் என்ன பண்ணுறாங்க செஞ்சாங்க. ஐடாஸ்கர் டாக்டராக இருந்து ஊழியங்களை செஞ்சாங்க. ஃபெனிக் ராஸ்பி பாட்டு பாடுறாங்க, கண்ணு தெரியாத மத்தியில் ஊழியம் செய்கிறாங்க. நைட்டிங்கேல் வந்து நர்ஸாக இருப்பாங்க. நர்ஸாக இருந்துட்டு என்ன பண்ணுவாங்க, போய் வந்து போரில் அடிப்பட்டவங்களுக்கு உதவிகள் செய்து அப்புறம் இயேசுவோட ஊழியத்தை செய்கிறாங்க. சில பேர் ஜெயில் மினிஸ்ட்ரி, லேடிஸ் உள்ளே போய் ஜெயிலுக்குள்ளே போய் அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணி அப்போ இயேசுவோட அன்பை சொல்கிறாங்க. அப்போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலைகள், குட் ஒர்க்ஸ், நற்கிரியைகளை செஞ்சுட்டு ஊழியங்கள் செய்கிறாங்க. அப்போது வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து யோசிக்கும் போது அப்போ டைலரிங் கிளாஸ் கற்றுக்கும் போது ஏன் டைலரிங் கிளாஸ் சொல்லி கொடுத்துட்டு நம்ம வந்து மினிஸ்ட்ரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது தான் இந்த டைலரிங் கிளாஸ் மினிஸ்ட்ரி. அப்போது நம்ம கடவுள் நமக்கு கொடுக்கப்பட்ட தாளங்கள், டியூஷன் எடுக்கலாம், படிச்சிருக்கோமா டியூஷன் எடுக்கலாம் இல்லையா, ஃபேஷன் டெக்னாலஜி சொல்லி கொடுக்கலாம், இப்போ பேக்கிங்லாம் நிறையா வந்திருக்கு, கேக் சொல்லி கொடுக்கலாம். அதே மாதிரி நமக்கு இப்போ நிறையா வந்திருக்கு. இப்போ இது மாதிரி கற்றுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த நற்கிரியைகள் மூலம் நம்ம என்ன பண்ணலாம், இயேசுவோட அன்பை சொல்லலாம். இப்போ நீங்கள் மணிகண்டம் பிரதர்ஸ்லாம் நேற்று போயிட்டு வந்தாங்க, இங்கே பக்கத்தில் தான் இருக்குது பிளைண்ட் காலனி. அவங்களுக்கு மளிகை ஜாமானை வாங்கி கொடுக்குறோம். மளிகை ஜாமான் வாங்கி கொடுக்கறனால அவங்களுக்கு இயேசுவோட அன்பை வந்து சொல்லப்படுது இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஏழை எளியங்களுக்கு வந்து ஒரு 5 பேர்த்துக்கு மாதத்துக்கு மளிகை ஜாமானை வாங்கி கொடுக்கலாம், ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம், கஷ்டப்படுற மக்களுக்கு ஃபீஸ் கட்டலாம். இப்போ ஏதாவது நம்ம செஞ்சு இயேசுவோட அன்பை நம்ம என்ன பண்ணணும்,
செய்யக்கூடியவங்களா இருக்கணும். பைபிளில் தொற்கால் அப்படி தானே பண்ணாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, துணியை தைச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, நற்கிரிகள் மூலம் ஊழியங்கள் செஞ்சாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா. அப்போ தொற்கால் வந்து செத்து போனதுக்கு அப்புறம் எல்லாரும் அழுகுறாங்க. கர்த்தர் என்ன பண்ணுறாங்க, திரும்ப உயிரோட எழும்ப வைக்கிறார். அப்போ இந்த குட் ஒர்க்ஸ் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு ஊழியம். இதுக்கு வந்து நமக்கு வந்து நீங்கள் வங்கிங்க எதுவும் ரொம்ப கஷ்டப்பட வேணும்னு இல்லை. நமக்கு கடவுள் கொடுத்த தாளந்துகள் திறமைகள் வைத்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாரி ஊழியங்களை வந்து செய்யலாம். இதெல்லாம் வந்து குடும்பமாக செய்யக்கூடிய ஊழியங்கள். நான் சொன்ன ஓப்பன் ஹோம் மினிஸ்ட்ரி, ஹாஸ்பிட்டாலிட்டி மினிஸ்ட்ரி, இந்த குட் ஒர்க்ஸ் மினிஸ்ட்ரி, இது எல்லாமே பெண்களுடைய பங்கு தான் அதிகமாக இருக்குது. அப்போ கடல் போல நமக்கு என்ன பண்ணுறாரு கர்த்தர், நிறைய சந்தர்ப்பங்களை கொடுத்துருக்காரு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக சேர்ந்து நம்ம என்ன பண்ணலாம், சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகள் வீட்டுக்கு போய் கவுன்சிலிங் கொடுக்கலாம். நியூலி மேரிட் கப்பலுக்கு நம்ம கவுன்சிலிங் கொடுக்கலாம் இல்லைங்களா. சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணலாம். நம்ம இப்போ எங்கேயுமே மினிஸ்ட்ரி பண்ணணும்னு எனக்கு தெரியலை அப்படின்னா சும்மா போய் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சண்டே கிளாஸ், ஒரு கிராமத்தில் போய் சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரி அடிச்சு ஊழியர்கள் வளர்ந்த இடங்களும் நிறையா உண்டு இல்லையா. இதுமாதிரி சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரி நம்ம பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா இவாஞ்சலிசம் மினிஸ்ட்ரி நம்ம வந்து பண்ணலாம் இல்லையா. புதிய புதிய விசுவாசிகளுடைய நம்ம வீட்டுக்கு அழைச்சி வந்து அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவோடைய சத்தியங்களை சொல்லி கொடுக்கக்கூடிய மினிஸ்ட்ரியை வந்து பண்ணலாம். இப்போ அக்கா அண்ணெல்லாம் பண்ணுறதுலாம் அவங்க வந்து ஒரு டிசேபிள் மினிஸ்ட்ரி இல்லையா. அநேக மக்களை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட மக்களை வீட்டுக்கு அழைச்சி அவங்களுக்கு சத்தியங்களை சொல்லி கொடுத்து டிசேபிளாக வந்து மாற்றுறாங்க. அப்போ அந்த மாதிரி ஊழியங்கள் வந்து செய்யலாம். வாலிப பிள்ளைகளுக்கு மத்தியில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், யூத் கிளாஸ் வைக்கலாம். இல்லைன்னா ஹாலிடேஸில் கூப்பிட்டு அவங்கள வந்து நமக்கு சத்தியங்களை ஒரு 5 நாள் 10 நாள் சொல்லி கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ஊழியங்கள் வந்து செய்யக்கூடியதான் இந்த ஊழியங்கள் பார்க்கணும். இப்போ கவுன்சிலிங் மினிஸ்ட்ரி வந்திருக்கு. ஃபேமிலியாக நம்ம என்ன பண்ணலாம், ஹஸ்பண்டாக ஒய்ஃபாக சேர்ந்து கவுன்சிலிங் மினிஸ்ட்ரி பண்ணலாம். அதுக்கெல்லாம் படிச்சிருக்கணும்னு இல்லை, வேதத்தினுடைய ஞானம் இருந்தால் நமக்கு போதும். இன்னொன்று நான் சொன்னக்கூடிய இந்த எல்லா ஊழியங்களுமே ஃபுல் டைம் ஒர்க்கர்ஸ்க்கு இல்லை. அதாவது தேவனுடைய முழு நேரத்தில் ஊழியம் செய்கிறவங்க தான் இதை செய்யணும் அப்படின்னு நீங்கள் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. பைபிள் அப்படி எங்கேயும் போட்டிருக்கா இல்லை. எல்லாருமே ஊழியம் அப்படின்னா நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா இது ஊழியக்காரங்களுக்கு தான் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். அப்படி இல்லவே இல்லை. ஊழியன்றது பொதுவானது, எல்லாருமே செய்யக்கூடியவங்க செய்யணும். அப்படி செய்யற மக்களை சில பேர் ஆண்டவர் என்ன பண்றாரு, முழு நேரமா அழைக்கிறாரு. சில பேர் வேலை செஞ்சுக்கிட்டே ஊழியம். ஆக்கிலா பிஸ்லால எப்படி ஊழியம் செஞ்சாங்க, ஆக்கிலாவோட பிஸ்லாவுடைய காரியங்களை நீங்க தியானிச்சுன்னா அவ்வளோ அருமையா அவங்க என்ன பண்றாங்க, ஊழியங்கள் செய்யறாங்க. அவங்க வேலை செஞ்சுட்டு தானே ஊழியம் செஞ்சாங்க இல்லைங்களா. பவுலுக்கு ஈக்குவலா என்ன பண்றாங்க, ஆக்கிலா பிஸ்லா ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் சேர்ந்து என்ன பண்றாங்க, ஊழியங்கள் செஞ்சாங்க. எங்கேயுமே பைபிள் வந்து ஆக்கிலா பிஸ்லா வந்து பிரிச்சியே பைபிளில் சொல்லியிருக்காது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, போறாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கிலா பிஸ்லா போகிற இடத்துலலாம் என்ன பண்றாங்க, சபையை ஸ்தாபிக்கிறாங்க. இப்போ நமக்கு நிறைய இடத்துல நம்ம விசுவாசியில இருக்கோம், ஒர்க் பண்றோம், படிக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போறோம், வேலைக்காக டிரான்ஸ்ஃபர் கிடைச்சி நம்ம போகிறோம். அப்போ நம்ம போகும்போது நம்ம குடும்பமாக என்ன நினைக்கணும், நம்ம இந்த இடத்துக்கு போகிறோமா, இங்கே ஒரு சபையை நம்ம ஸ்தாபிக்கிறதுக்காக நம்ம வந்து முயற்சி எடுக்கணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், யோசிக்கணும் இல்லைங்களா. ஆக்கிலா பிஸ்லா அப்படி தான் பண்ணுறாங்க. போகிற இடம்லாம் அவங்க எங்கெங்கே பிஸ்னஸ் பண்ணாங்களோ அங்கே ஒரு சபையை வந்து என்ன பண்ணாங்க, ஸ்தாபிச்சாங்க. அப்போ நம்ம டிரான்ஸ்ஃபர் கிடைச்சி ஒரு இடத்துக்கு போகிறோன்னா இன்னைக்கு புதுசாக ஒரு இடத்துக்கு கர்த்தருக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுத்தது, இங்கே சபையை ஸ்தாபிக்க முடியுமா, இங்கே என்ன ஆண்டவர் ஊழியத்தை செய்ய முடியும் அப்படி நம்ம யோசிக்கணும். அதுவும் வந்து ஒரு வகையான சர்ச் பிளான்டிங் ஊழியம் தான். குடும்பமாக நம்ம சபையை ஸ்தாபிக்கணும்னா நம்ம நினைச்சுக்கிறோம் சபையை ஸ்தாபிக்கிறது ஒரு பெரிய காரியம் நினைக்கிறோம். சபையை ஸ்தாபிக்கிறதுக்கு குடும்பமாக நம்ம வந்து ஒரு இடத்துல இருந்து நம்ம ஊழியங்கள் செஞ்சாவே கர்த்தர் என்ன பண்ணுவாங்க, சபைகளை வந்து ஸ்தாபிப்பார். அப்போ இந்த மாதிரி நம்ம குடும்பமாக நிறைய ஊழியங்கள் இருக்குது. நீங்கள் என்ன உங்களுக்கு ஹிண்ட்ஸ் தான் கொடுக்குறேன். இவ்வளோ நிறைய ஊழியங்கள் நம்ம என்ன பண்ணலாம், செய்யக்கூடியங்களா இருக்கலாம். சர்ச்சாக வந்து செய்யக்கூடிய ஊழியங்களும் இந்த சபையாக செய்யும் போது நம்ம என்ன பண்ணலாம், சபையோட ஒத்து போகணும். சபை நடக்கக்கூடிய ப்ரேயர் மீட்டிங் போகணும். இன்றைக்கி சபை அப்படின்னா சர்ச்சுக்கு மட்டும் தான் நம்ம என்ன பண்ணுறோம், போகிறோம், சண்டே மட்டும்தான் போகிறோம். ஆனால் வந்து சபையாக செய்யக்கூடிய எல்லா பைபிள் கிளாஸ், ஃபாஸ்டிங் ப்ரேயர், எவாஞ்சலிசம் மீட்டிங்கு, கேம்ப்பு, இப்போ இந்த மாதிரி எல்லா காரியங்களும் கலந்து கொள்வதும் சபையாய் நம்ம செய்யக்கூடிய ஊழியங்கள் தான் இல்லைங்களா. அப்போ அந்த மாதிரி சபையாக சேர்ந்து செய்யக்கூடிய எல்லா ஊழியத்தையும் நம்ம வந்து செய்யணும். சிஸ்டர்ஸாகவும் சில பேர் நம்ம சமயம் என்ன பண்ணுவோம், சில சமயம் ஊழியங்கள் செய்யணும். சில பேர் சபையாக செய்வாங்க, சகோதரிகளாக செய்யவே மாட்டாங்க. அப்போ சகோதரிகளாகவும் நம்ம என்ன பண்ணலாம், சேர்ந்து ஜெபிக்கலாம்,
இல்லையா? இன்னைக்கு நிறைய சகோதரிகள் என்ன பண்றாங்க, கூடி ஜெபிக்கிறாங்க. பைபிள்லேயே இருக்கு இல்லையா, அநேக ஸ்திரீகள் வந்து என்ன பண்றாங்க, கூடி ஜெபித்தார்கள் அப்படின்ட்டு. அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம என்ன பண்ணலாம், ஜெபிக்கலாம். இப்போ ஃபோன் போதும் நமக்கு, ஃபோனில் 2-3 பேர் என்ன பண்ணலாம், ஜெபிக்கலாம். அது பெரிய ஊழியம். அண்ணன் சொல்லுவாங்க அடிக்கடி ப்ரீச்சிங்கில், நாங்கள் வேதத்தை எடுத்துகிட்டு போய் காஸ்பல் சொல்லி பிரசங்கம் பண்ணி ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட்டு கிடைக்கிற கிஃப்ட்டும் வீட்டில் இருந்து அந்த அந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கக்கூடிய அந்த அவங்களுக்கும் கடவுள் ஒரே கிஃப்ட் தான் கொடுப்பார் பலன். அப்போது அந்த எதுக்கு சொல்கிறேன்னா, வீட்டில் இருந்து நம்ம ஜெபிக்கக்கூடிய அந்த ஊழியம் வந்து பெரிய ஊழியம். இன்றைக்கி நினைக்கிறோம் ஜெபிக்கிறதெல்லாம் ஒரு ஊழியமா அப்படின்னு நினச்சி நம்ம விட்டுறோம் இல்லையா? அப்போ வயசானவங்களாம் இருக்காங்க, வயசானவங்கிட்ட கேட்டால் என்ன ஊழியம் செய்யுது, எங்களுக்கு முட்டு வலி இருக்குது, கால் வலி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் கடவுள் நம்ம கையில் கொடுத்த முக்கியமான ஊழியம் ஜெபிக்கிற ஊழியம் இல்லைங்களா? அப்போ அந்த ஊழியத்தை நம்ம செய்கிறோமா? செய்யறதில்லை. எத்தனை மிஷினரி, எத்தனை தேவ பிள்ளைகள், எத்தனை சபை மக்கள், எத்தனை சிக் பீப்புள், எத்தனை வாலிப பிள்ளைங்க கல்யாணம் இல்லாமல் முடிக்கிறாங்க, எத்தனை பேருக்கு குழந்தை இல்லாமல் இருக்காங்க, எத்தனை பேருக்கு வேலை இல்லாமல் இருக்காங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் உட்காந்து இந்த ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது ஜெபிக்கும் போது கர்த்தர் கண்டிப்பாக நம்ம ஜெபங்களை கேட்பாரு. இன்னொன்று வந்து அது ஒரு ஊழியம். அது நிஜமாக நீங்கள் பரலோகத்தில் போனால் ஆண்டவர் அதுக்கான ரிவார்டை கொடுப்பாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நான் வயசாச்சு முடியலை, எனக்கு ஒரு ஊழியம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், சொல்லிக்கிறோம் இல்லைங்களா? அப்போ சகோதரிகளாக சேர்ந்து என்ன பண்ணலாம், ஜெபிக்கலாம். ஃபோனில் ஜெபிக்கலாம், சேர்ந்து ஜெபிக்கலாம். சகோதரிகளாக சேர்ந்து என்ன பண்ணலாம், பைபிள் கிளாஸ் அட்டன் பண்ணலாம். இப்போ அது வச்சு கேம்ப் வைக்கிறோம், ஆன்லைன் கிளாஸ் வைக்கிறோம். அதெல்லாம் ஒரு ஊழியம் தான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறோம் இல்லையா? பைபிள் கிளாஸ் அட்டன் பண்ணுறதில்ல, ப்ரேயர் மீட்டிங் வரதில்ல. சிஸ்டர்ஸாக சேர்ந்து நம்ம என்ன பண்ணலாம், ஹவுஸ் விசிட் போகலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து 2-3 சிஸ்டர்ஸ் ஒரே சபையில் இருக்கேன், நீங்கள் சேர்ந்து என்ன பண்ணலாம், ஒரு விசுவாசி வீட்டுக்கு போய் வந்து சிஸ்டர்ஸை நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். இல்லைன்னா வந்து கஷ்டப்படுற மக்களை போய் நீங்கள் பார்க்கலாம். இல்லை பக்கத்தில் டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னா அங்கே போய் அவங்கள வந்து பலப்படுத்தலாம். இதில் நிறைய ஊழியங்கள் இருக்குது, சகோதரிகளாக சேர்ந்து செய்யக்கூடிய ஊழியங்கள். இதுமாதிரி கேம்ப் வைக்கலாம், சின்ன கேம்ப்பு. இப்போ இவ்வளோதான் பெரிய கேம்ப்னு இல்லை, இப்போ 2-3 டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்து என்ன பண்ணலாம், வீட்டில் ஒரு சிஸ்டர்ஸ் கேம்ப் வைக்கலாம். வருஷத்துக்கு ஒரு தடவை பெரிய கேம்ப் வைக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ண, சிஸ்டர்ஸாக சேர்ந்து செய்யக்கூடிய ஊழியங்களும் நிறையா உண்டு. அப்போது இந்த கேம்ப் முடிச்சு நீங்கள் போகும்போது உங்கள் மைண்டில் என்ன இருக்கணும், ஏதாவது ஊழியங்கள் செய்யணும்னு ஒரு டெசிஷனோட நீங்கள் போகணும். ஒருவேளை நம்ம பிறந்தோம், ஏதோ அம்மாவாக இருக்கோம், ஏதோ பிள்ளைக்கு சமைச்சு போடுறோம், ஏதோ ஹஸ்பண்டுக்கு சமைச்சு போடுறோம், அதோட வேலை நம்மளோட வேலை இல்லை. கர்த்தருக்கு நம்மளை குறித்து ஒவ்வொரு திட்டமும் உண்டு. வேதத்தில் பயன்பட்ட அநேக ஸ்திரீகளுக்கு குடும்பம் இருந்துச்சு, பிள்ளைகள் இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவங்களையும் பயன்படுத்துகிறார் இல்லையா? எனக்கு குழந்தை இருக்குது, எனக்கு வந்து வீடு இருக்குது, நான் முடியாது அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லக்கூடாது. இன்னொன்று வந்து என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாயில எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நீ ஒரு பிள்ளையை வச்சுட்டு ஊழியம் செஞ்சாலும், நான் 5 பிள்ளையை வச்சுட்டு ஊழியம் செஞ்சாலும் யார் எனக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்குறா, கர்த்தர் தான் கொடுக்குறாரு. எனக்கு பிள்ளை இருக்குது, நான் ஊழியம் செய்யலைன்னா ஊழியம் செய்ய மாட்டேன், அப்படி நான் சமைச்சிட்டு போக மாட்டேன், நான் சொன்ன இந்த எல்லா ஊழியத்தையும் சேர்த்து சொல்கிறேன், நம்ம சாக்கு போக்கு சொன்னோன்னா கர்த்தர் நமக்கு கிரேஸ் கொடுக்க மாட்டார், கிருபையை கொடுக்க மாட்டார். இப்போ எனக்கெல்லாம் எவ்வளோ பலவீனங்கள் என் வாழ்க்கையில், நான் வந்து இவ்வளோ பலவீனங்கள் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கடைசி 3 வருஷத்தில் எனக்கு அநேக பலவீனங்கள். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எங்கள் அக்காலாம் சொல்லுவாங்க, உங்கள் அம்மாவை வந்து ஸ்கேன் எடுத்தால் எல்லா பார்ட்ஸும் உடஞ்சி தான் கிடக்கும், அங்கே ஒரு பேண்டு இங்கே ஒரு பேண்டு இப்படி போட்டுகிட்டே சுற்றுறா அப்படின்னு. அப்போது நான் வந்து அப்போ கர்த்தர் வந்து இப்படி பலவீனமான பாண்டத்தை எடுத்து பயன்படுத்துவதற்கு, நான் ஹெல்த்தியாக இருந்தாலும் எனக்கு கிரேஸ் கர்த்தர் தான் கொடுக்குறாரு, நான் பலவீனமாக இருந்தாலும் அதன் மத்தியிலும் ஊழியம் செய்யறதுக்கு கடவுள் தான் கிருபை கொடுக்குறாரு. அப்போது என் ஊழியம் செய்யாமல் இருக்கிறதுக்கு ஃபேமிலி, பிள்ளைகள், பலவீனம், டைம் இல்லை, இதெல்லாம் நம்ம சாக்கு போக்கா சொல்லவே கூடாது, முடியாது இல்லையா? அப்போது நம்ம இதன் மத்தியில் நான் சொன்ன இந்த ஊழியங்களை எல்லாமே நமக்கு செய்ய முடியாது. நீங்கள் உட்காந்து எனக்கு கடவுள் இந்த சொல்லப்பட்ட ஊழியத்தில் நான் என்ன செய்யலாம், எனக்கு என்ன தாளந்து கொடுத்துருக்காரு, எனக்கு என்ன வரம் கொடுத்துருக்காரு, நான் இருக்கக்கூடிய இடத்துல நான் எதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், யோசித்து ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். என் வாழ்க்கையில் நான் வந்து எம்எஸ்சி படிக்கும் போது, இப்போ நான் என்னோட டெஸ்டிமனி யாருக்கும் அதிகம் சொன்னதில்லை, ஒரு நாள் சொல்கிறேன். அப்போ நான் எம்எஸ்சி படிக்கும் போது என் கூட ரசிக்கப்பட்டவங்க எல்லாம் வந்து இப்போ இசை அவங்களாம் வந்து கிறிஸ்டியன் ஃபேமிலி, சிஎஸ்ஐ கிறிஸ்டியன்ஸ். அப்போ அவங்க என்னென்னா ஏற்கனவே வேதத்தை பற்றிலாம் தெரியும், எனக்கு வந்து பைபிள் பற்றி ஒன்றுமே தெரியாது. ஹிந்துலேருந்து ரசிக்கப்பட்ட பொண்ணு,
அப்படிங்கும்போது ஒன்றுமே தெரியாது. ஆனால் எல்லாம் ஊழியம் சொல்லிட்டே இருக்காங்களே, எனக்கு என்ன ஊழியம் அப்போ என்னன்னு தெரியாது. இந்த அளவுக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்க அப்போல்லாம் யாருமே இல்லை, மாடலும் வந்து இல்லை ஊழியம் செய்யக்கூடிய. ஆனால் ஆண்டவருக்கா ஏதாவது செய்யணும் போது போய் ரூமில் ஜோமனா இசப்பா ஊழியம் சொல்கிறாங்க, நான் ஊழியம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் எனக்கு என்ன ஊழியம் என்ன ஊழியனா என்னன்னு தெரியாது, எனக்கு ஆசை இருக்குது, நீங்கள் பயன்படுத்துங்க அப்படின்னு ஒரே ஒரு ப்ரேயர் தான். அப்போ வந்து நான் ஃபுல் டைம் வரணும்னு ஆசையும் படலை, ஜஸ்ட்டு ஜெபிக்க மட்டும் தான் செஞ்சேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலி ஹிந்துனால விட மாட்டாங்கன்னு தெரியும். ஃபுல் டைம் ஒர்க்கேன் அப்படியே எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் என்னோட ப்ரேயர் வந்து எனக்கு ஆசை இருக்குது, நீங்கள் பயன்படுத்துங்க. ஆனால் என் வாழ்க்கையில் நான் கடந்து வரும்போது எனக்கு ப்ரொப்போசல், ஒரே ஒரு ப்ரொப்போசல் தான் எனக்கு கர்த்தர் கொடுத்தாரு. அதுவும் ஊழியக்காராக கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு ப்ரொப்போசல் வரும்போது தேவனோட ஊழியத்தை செய்கிறாங்கும் போது எனக்கு அந்த ப்ரேயர் தான் ஞாபகம் வந்துச்சு. அப்போ நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜெபிச்சேன், அதாவது இந்த ப்ரொப்போசல் வரதுக்கு முன்னாடி. அப்போது ஆண்டவர் வந்து நீ வேணும்னு ஆசைப்பட்டு ஜெபிச்சா நான் உனக்கு என்ன பண்ணியிருக்கேன், ஊழியத்தை வந்து கொடுத்துருக்கேன்ட்டு. அப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, நமக்கு இருதயத்தில் வாஞ்சை இருந்துச்சு அப்படின்னா ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவார், சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இருதயத்தில் வாஞ்சை விருப்பம் வந்து வேணும், ஆண்டவர்கிட்ட நம்ம வந்து ஜெபிக்கணும். அப்போ கர்த்தர் வந்து ஊழியங்களை செய்வதற்கு நல்லா படிச்சிருக்கணும், நல்லா பலவானா இருக்கணும், நல்லா ஐஸ்வர்யானா இருக்கணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஆண்டவருடைய நமக்கு நம்ம இருதயத்தில் விருப்பம் இருந்தால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நம்மளை எடுத்து பயன்படுத்துகிறார். அதனால் நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள், கடவுள் நமக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல நம்ம என்னென்ன ஊழியங்கள் செய்ய முடியும் அப்படின்னு யோசித்து எவ்வளோ ஊழியங்கள், நான் சொன்னது கடல் மாடு இருக்கக்கூடிய ஊழியத்தில் ஒரு ட்ராப் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நமக்கு டைம் இல்லை கேம்ப் அப்படின்னு போது நான் முடிக்கிறேன். அப்போது இந்த மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், யோசிங்க, நம்ம வாழ்க்கையை அப்படியே வேஸ்ட் பண்ணாதீங்க. நமக்கு கடவுள் கொடுக்கப்பட்ட அந்த வாழ்நாளை வந்து ராஜ்யத்திற்காக நம்ம என்ன பண்ணணும், உழைக்கணும். பேதுரு மாமி செஞ்சது சின்னது தான், லிதியா செஞ்சது சின்னது தான், ஆக்கிலா பிரிஸ்கிலா செஞ்சது சின்னது தான். ஆனால் ஆண்டவர் அவங்க வேதத்தில் எழுதி வச்சு என்ன பண்ணுறாரு, காட்டுறாரு நமக்கு. அப்போது நம்ம வந்து இவ்வளோ பெரிய உலகத்தில் நான் செய்யறதெல்லாம் ஊழியமாக நம்ம நினைக்கவே கூடாது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவன் அநேகத்தில் அதிகாரியாய். இப்போ உனக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல, உனக்கு இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் உண்மையாக ஆண்டவருக்கு ஊழியம் செய்யுங்க, உண்மையாக எல்லாத்தையும் பண்ணுங்க. சமைக்கிறதா இருக்கட்டும், வேலை செய்கிறதா இருக்கட்டும், டீச் பண்ணுறதா இருக்கட்டும், கவுன்சிலிங் கொடுக்குறதா இருக்கட்டும், காஸ்பல் சொல்கிறதா இருக்கட்டும், இல்லைங்களா குட் ஒர்க்ஸாக இருக்கட்டும், இதை உண்மையாக செய்யும் போது ஆண்டவர் அதை பார்த்து தான் நம்ம என்ன பண்ணுவார், உயர்த்துவார். நீங்கள் யாரோட வாழ்க்கையிலையும் பாருங்களேன், ஆண்டவரோட கடத்தில் ரொம்ப பயன்பட்டவங்க கர்த்தருக்காக உண்மையாக இருந்தவங்க தான். முறுமுறுப்போட, வேண்டாவெல்போட, பை கம்பல்சன், பை ஃபோர்ஸிங், அந்த மாதிரி கட்டாயப்படுத்தி செய்யக்கூடிய காரியங்களை வந்து ஆண்டவர் பயன்படுத்தவே மாட்டார். சரிங்களா? அதனால் கடைசியாக சொல்கிறேன், தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், பெண்கள் கண்டிப்பாக ஊழியம் செய்ய முடியும். நிறைய ஊழியங்கள் உண்டு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், யோசித்து அதுக்கு வந்து உங்கள் இருதயத்தை நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு வழிகள் என்ன பண்ணுவார், கண்டிப்பாக திறந்து கொடுப்பார். சரிங்களா? ஸோ தேவன் தான் வசனத்தை ஆசீர்வதிப்பார்.